ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம திரும்ப ஒரு டெக்ஸ்லர் கதையை பார்க்க போறோம். ரீசெண்டா தான் ஒரு கதை பார்த்திருப்போம். சிங்கத்தின் சிறு வயதில் நம்ம டெக்ஸ்லருடைய வாழ்க்கை வரலாறு அந்த கதையில பார்த்திருப்போம். ஸோ இப்பதான் பார்த்தா அதுக்குள்ள நம்ம இன்னும் டெக்ஸ்லர் கதையை பார்க்கணுமே நினைக்க வேண்டாம். ஸோ இந்த கதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நானும் போகணும்னு நினைச்சிட்டு அந்த சமயத்துல தான் அந்த சிங்கத்தின் சிறு வயதில் அந்த டெக்ஸ்ட் கதையை பார்த்துட்டு இருந்ததுனால இதை என்னால் பண்ண முடியல. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் அதிகபட்சமா ஒரு 4-5 நாட்கள் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் போடுவோம். அதான் கன்சிஸ்டன்சியா நம்ம ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க நண்பர்களே. ஸோ நம்மளுடைய அந்த வீடியோஸ் போடுற அந்த மெத்தட் இப்படிதான் இருக்கும். புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்கும். அவங்களுக்காக இதை சொல்றேன். அதனால அவசரப்பட்டு யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கதைகளை போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கதைகளை முடிஞ்ச வரைக்கும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். பட் அந்த நேரத்துல போட முடியல அப்படின்னாலுமே சில நாட்கள் ஆனாலும் எப்படியோ அந்த கதையை நான் எடுத்து போடுறதுக்கு பாக்குறேன். ஸோ யாரும் எதுவும் நினைச்சுக்க வேணாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டருடைய பிரளய பயணம் அப்படிங்கிற நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கனடாவுடைய சாஸ்கேஷாவான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நதியில இருக்கக்கூடிய ஒரு எட்மண்டன் துறைமுகம் அது. அங்க ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்கு. அந்த கப்பலுக்குள்ள சில நபர்கள் கூடி பேசிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் நிறுவனத்துடைய பேர் ஜாக்சன் லைன்ஸ். ஸோ அதுக்கு சொந்தக்காரரான ஜாக்சன் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அங்க கூடியிருக்க நபர்கள்ட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இவருடைய நிறுவனத்துல பியரி கோர்சில் அப்படிங்கிற ஒரு நபர் வேலை பார்த்தாங்க. மாலுமியா வேலை பார்த்தான். இப்ப அவனுக்கு ஏதோ சொத்து கிடைச்சிருக்கு. திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான். ஸோ அதனால அவனுமே சொந்தமா ஒரு கப்பல் கம்பெனி பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறான். அதன்படி முதல் கப்பலுமே போக இருக்குது. அதாவது இந்த நபர்கிட்ட வேலை பார்த்த அந்த பியரி கோர்ஸ்ல இப்ப சொந்தமா ஒரு கப்பல் நிறுவனத்தை நடத்த போறான். அப்படிங்கிறப்ப அது இந்த ஜாக்சனுக்கு ஒரு போட்டியா இருக்கும். அது இந்த மனுஷனுக்கு பிடிக்கல. அதனால தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாமே வர சொல்லி அந்த கப்பலை பாத்தீங்கன்னா அந்த பயணத்தை முதல் கட்ட பயணத்தையே பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி அவனை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எரிச்சிடணும் அப்படின்னு அந்த நபர்கள் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்சன் இதை சொன்னோடனே சுத்தி இருந்தவங்க எல்லாமே சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன் தானே, உங்களோட அனுபவத்துக்கு அவனால வர முடியாது, ஈஸியா தோத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மறுத்து ஜாக்சன் அங்க பேசுறாரு. ஆள் பார்க்க சின்ன பையனா தெரியல, ஆனா என்கிட்ட மாலுமியா வேலை பார்த்தப்பே ரொம்ப திறமையாவே செயல்பட்டா. அதனால அவனுக்கு அந்த திறமை இருக்குது. இளைஞன் ரொம்ப துடிப்பானவன் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவனால சொந்தமா ஒரு கப்பல் கம்பெனி நடத்த முடியும். கண்டிப்பா எனக்கு சவாலா தான் இருக்கும். அதனால அவன் ஆரம்பத்திலேயே முளையிலேயே வெட்டி எறியணும், அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த கப்பல் இப்ப பயணத்துல தொடங்க போகுது. அதாவது அவனுடைய கப்பல் பெல்ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற அவனுடைய புது கப்பல் ரோஸ் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய அந்த எட்மண்டன் துறைமுகத்துக்கு வரப்போகுது. ஸோ இதான் முதல் பயணம், அந்த பியரி கோர்ஸுடைய நிறுவனத்துடைய அந்த கப்பல் பயணம். ஸோ அதை தடுத்து நிறுத்தணும். அந்த கப்பல் பயணத்தை அது போய் சேர வேண்டிய இலக்கு சென்றடையக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது, ஒரு டைனமைட் ஒரு பாம்பை வச்சோம்னா வெடிச்சு தகர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு மட்டமான யோசனை. அப்படி மட்டும் நாம பண்ண அப்படின்னா சந்தேகம் என் மேலதான் விழும். அதனால ரொம்ப சாமர்த்தியம் இதை முடிக்கணும், வேற ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பியரி கோர்ஸலுடைய கப்பல் நிறுவனத்தையே முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு எதிரிகள் அங்க சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அன்னில இருந்து 20 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஒரு ட்ரெயின் அங்க வந்துட்டு இருக்கு. ஸ்டேஷன்லயுமே நிக்குது. அங்க ஒரு நபர் அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. யாருக்காகவோ அந்த நபருடைய பேர் குரோஷான். ட்ரெயின் அதே மாதிரி நிறுந்தது. அங்க சில நபருக்கு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி வராங்க. யாரு வேற யாருமே கிடையாது, நம்ம டெக்ஸ்வெலர் கார்ஸ்னு அங்க வராங்க. சோ நம்ம டெக்ஸ்லர் கார்சன் அந்த குரோசனுக்கு நல்ல நண்பர்களாட்டிருக்கு, ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. சோ குரோசன் டெக்ஸையும் கார்சனையும் சந்தோஷமா வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. டெக்ஸன் நார்மலா தான் இருக்காரு. கார்சன் தான் பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு. ஏடா அப்படின்னு பார்த்தா அவருக்கு அந்த ரயில் பயணம் ஒத்துக்கிறதே கிடையாது. எப்பவுமே அவருக்கு ட்ரெயின் ஆகவே ஆகாது. அவருக்கு அந்த ரயில் பயணங்கிறது ஒத்தே வராது. சோ அங்க அதனாலதான் ரயிலை விட்டு கீழே இறங்கி வந்தோடனே இங்க பார்ப்பா என்ன வரவேற்கிறேன்னு சந்தோஷத்துல கட்டி இது பிடிச்சி நீ உலுக்கி எடுத்துடாத, நானே ட்ரெயின் உலுக்கி எடுத்துட மோசமா இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த குரோசனுமே புரிஞ்சுக்கிறா. அப்படி சோ நம்ம கார்சன் அப்படியே வேடிக்கை பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த குரோசன் கேட்கிற அப்படி நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்ல, என்னோட பையன் கெட்டும் என்னுடைய நண்பன் டைகர் டாக்குமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோச்ல அவங்களுடைய குதிரைகளை எடுத்துக்கிட்டு கிட்விலரும் டைகர் ஜாக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ 4 பேருமே இந்த குரோசனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏதோ அவருக்கு உதவிக்காக வந்திருக்காங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் இப்ப பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் குரோசன் டைகரையும் கிட்டையும் சந்திச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குமே போறாங்க. அந்த ஹோட்டலுடைய சமையல்காரர் இருப்பாங்களா, அவனை பத்தி பெருமையா அந்த குரோசன் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே உள்ள அந்த ஹோட்டல் பார்த்தோன்னே உள்ளயுமே கூட்டு போறாரு.
அப்ப டெக்ஸையே காசனை காட்டுறாங்க. என்னப்பா இவன் சொல்றதுல உண்மைதானா? சமையல்காரன் ரொம்ப அற்புதமா சமைப்பான் போல இருக்குது. எது எப்படியா போய் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். வா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிடுறாங்க. சோ அங்க போய் அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த வெயிட் இருப்பான்ல அவன் வந்து கேட்கறான், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரெஞ்சு ஸ்பெஷல் ஐட்டத்தை வந்து கொண்டு வர. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கர்கோட்ஸ்லா போர்க்கைக்கு இன்னொன்னே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னொன்னே அப்படிங்கிற மாதிரி கார்ஜன் வேடிக்கையா கேட்கிறாரு. பேரே புரியாத மாதிரி இருக்கு. அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த சாப்பாட்டை பத்தி தெளிவா வந்து அந்த வெயிட் சொல்ற அப்படி. அதாவது நத்தை கறியாமா, நத்தைகளை நல்லா கழுவி 3 நாட்கள் ஊற வச்சு கொஞ்சம் பூண்டு சேர்த்து ஊர்க்கிய வெண்ணெய் ஊத்தி பரிமாறினா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கார்ஜன் அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி முயலை பிடிச்சி அந்த சுடுதண்ணியில 3 நாளைக்கு ஊற வச்சு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அந்த வீட்டு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே கார்ஜன் அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. யோ தடியா என்னையா பண்ணி வச்சிருக்க, சாப்பிடறதுக்கு ஹோட்டல் கூட்டு வரேன்னு பார்த்தா என்னமோ நத்தா அதுதுங்கிற அப்படின்னு டென்ஷன் ஆகும்போது, ஆனா கார்ஜன் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்கிட்ட அந்த குரோச்சன் வந்து பேசலாம். இங்க பாருங்க இந்த நத்தக்கறி இதெல்லாம் இவங்களுக்கு ஆகாது, அவங்களுக்கு தேவை சுக்கா ரோஸ்ட், சுக்கா வறுவலை கொண்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் கார்ஜனுக்கே நிம்மதியாது. ஒரு செகண்ட் மனுஷன் அதிர்ச்சி ஆயிட்டா. அப்படி நத்தக்கறியாமல நத்தக்கறி அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையா பேசணுன்னே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அங்க சிரிக்கிறாங்க. சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் நீர்வீழ்ச்சி அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. சோ அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அப்ப இந்த குரோசனை எதுக்காக டெக்ஸ்லரையும் அவருடைய குழுவை வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற அந்த காரணத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ 6 மாசத்துக்கு முன்னாடி குளோரியா ஆஃப் ஆல்பர்ட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய படகுல மாலுமியா இந்த பீரி வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த பீரியை இந்த குரோசனுக்குமே தெரிஞ்சிருக்கு எப்படி அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்ற கதை மூலமா தெரியும். நம்ம வந்து அந்த கதையை பார்க்கலாம். ஜாக்சன் லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானதுதான் அந்த குளோரியா ஆஃப் ஆல்பர்ட்டா அப்படிங்கிற கப்பல். சோ ஜாக்சன் கிட்ட தான் வேலை பார்த்த அப்படி அந்த பீரி அப்படிங்கிற நமக்கு தெரியும். இப்ப அந்த ஜாக்சன் கிட்ட அவன் வேலை பார்க்கறதுல ஒரு பரம்பரை சொத்து அவனுக்கு வந்திருக்குது. அதனால சொந்தமா ஒரு கப்பல் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கான். சோ அப்ப நம்ம கார்ஜன் அவ்வளவு சொத்து அவனுக்கு எப்படி வந்தது, என்னதான் பரம்பரை சொத்தா இருந்தாலும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த கதையுமே குரோசன் வந்து சொல்றாரு. அந்த பீரோடைய சித்தப்பா இருப்பார்ல, அவரு பாஸ்டியன் அப்படிங்கிறவர் கிட்ட இருந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தங்கம் வந்து தோன்றக்காக போயிருந்திருக்காரு. ஆனா அங்க தங்கம் எதுவுமே கிடைக்கல. அதனால முயற்சியை கைவிட்டுட்டு திரும்ப ஊருக்கே அவரு திரும்பி இருக்காரு. ஆனாலும் அந்த பாஸ்டின் வந்து தொடர்ந்து தேடிக்கிட்டா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த குரோசனுடைய மடியிலே தான் வந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாஸ்டினுக்கு இந்த குரோசனுக்கு எந்த தொடர்புமே இல்லாம தான் இருந்திருக்குது. ஆனா அந்த பாஸ்டின் சாகக்கூடிய அந்த தருணத்துல ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய அண்ணன் மகனை பத்தின அந்த உண்மையை சொல்லியிருக்காரு. சோ அந்த பாஸ்டினை காட்டுறாங்க. அவர் முயற்சி கைவிடல அப்படின்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி அந்த தங்கம் கிடைக்குதா அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சில தங்க துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லடையில இருக்கிறத பாக்குறாரு. சோ இங்க தங்கம் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. தான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டோம், கோடீஸ்வரன் ஆயிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை தோண்டி எடுக்கிறாரு. நிறைய தங்க கட்டிகளை வந்து எடுத்துக்கிட்டு அவருடைய கோட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்பா வந்து வச்சு அதை அப்படியே தைச்சிடறாரு, கீழே வந்து விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சோ சந்தோஷமா அவர் ஊர் திரும்பிட்டு இருக்காரு. பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் பொழுது அங்க விதி வந்து வேற மாதிரி விளையாடிடுச்சு. வர்ற வழியில நிலச்சரிவு ஏற்பட்டு அவர் அங்க கீழே விழுந்துடுறாரு. குதிரை ஒரு மாதிரி இறந்து போயிருது. இவருமே ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாரு. எந்திரிச்சு நடக்க கூட முடியாத கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய அந்த நிலையில தான் இருக்காரு. இருந்தாலுமே நம்ம வந்து சாகக்கூடாது, நம்ம சேகரிச்ச அந்த தங்கங்கள் வந்து இப்படியே போயிடக்கூடாது, ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கொஞ்ச நெஞ்ச சக்தியுமே திரட்டி எப்படியோ அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நதியை வந்து வந்தடைஞ்சிடுறாரு. அந்த நதியில ஒரு பெரிய மரக்கட்டை அப்படியே போய்கிட்டு இருக்குது. இவர் எப்படியோ தண்ணிக்குள்ள இறங்கி அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு அதோட அந்த நீரோடைய போக்குலயே அப்படியே வந்திருக்காரு. சோ அந்த சமயத்துல தான் இந்த குரோசன் வந்து பாத்தீங்கன்னா தலை காமிச்சிருக்காரு, பார்த்திருக்காரு. டெண்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறக்காக, ஒரு செவந்திய பெண்ணை சந்திக்கிறக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு வந்து போயிருக்காரு. சோ அப்ப திடீர்னு கார்ஜன் அதிர்ச்சி அடைகிறாரு. இன்னும் அந்த பொண்ணு கூட உனக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் சோ இந்த விஷயங்கள், அந்த நபரை பத்தின விஷயங்கள் கார்ஜன் டெக்ஸ் குழுவினருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு அந்த குரோசன் இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது, நீங்க அதிர்ச்சி அடைவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீதான் அந்த பொண்ணை ஒரு நாள் அடிச்ச அல்ல, அதனால அந்த பொண்ணு உன் மேல கோவமா இருப்பா அப்படின்னு நினைச்ச, எப்படி நீங்க ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த விஷயத்த வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் என்னமோ அந்த பொண்ணை அடிச்சது உண்மைதான், ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருந்திருக்கு, ஏதோ ஒரு விவகாரமோ விஷயமோ வந்து அங்க நடந்திருக்குது. அன்னைக்கு ஏதோ தப்பிக்க உதவி பண்றதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. அந்த சூழ்நிலையை பின்னாடி வந்து அவளுக்கு புரிஞ்சுக்கிட்டா, அதனால வந்து இப்ப 2 பேரும் ஒன்னாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் தான் கார்ஜனுக்கும் டெக்ஸோடைய குழுவினருக்கும் அந்த உண்மை நிலவரம் புரியுது. அதுக்கப்புறம் மேலும் அவர் வந்து கதையை வந்து தொடர்ந்து சொல்றாரு. சோ இவரு அப்படியே அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நதி ஓரமா வந்து 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நதியில ஒரு மரக்கட்டை வந்துட்டு இருக்கு, யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கறத அந்த டெண்டர் பிச்சை அந்த பெண் வந்து பார்த்திருக்கா. உடனே நம்ம குரோசன் வந்து அவனை காப்பாத்தணும் அப்படின்னு தண்ணியில வந்து குதிச்சிடுறாரு. வேகமா போய் அந்த நபருமே வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே எப்படியோ தான் தோல் மேலே எப்படி போட்டுக்கிட்டு கரைக்குமே கொண்டு வந்து சேர்த்து பாக்குறாரு. அப்பதான் தன்னுடைய நண்பன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு, அதாவது அந்த பாஸ்டியன்டா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு.
குரோஷன் அதிர்ச்சி அடைஞ்சு பாசிட்டிவ் நான் சொல்றது கேக்குதா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஆனா அந்த மனுஷன் சுயநினைவே இல்ல, மயக்கம் போட்டு அப்படி. சோ மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அந்த பெண்ணுமே சொல்ல அந்த மருத்துவர்கிட்டயுமே கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. அவருமே முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை கொடுக்குறாரு. எப்படியோ அவரால் முடிஞ்சது அவர் பண்ணிடுறாரு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அவருடைய உயிர் வந்து தாக்கு பிடிக்கப்படுறது கிடையாது. பாசிட்டிவ் இறக்க போறது உறுதிதான் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. சோ இருந்தாலுமே அந்த சாகக்கூடிய கடைசி தருணத்தில் இருக்கும்பொழுது சில உண்மைகளை வந்து குரோஷன் கிட்ட அந்த பாசிட்டிவ் வந்து சொல்லியிருக்கான். ஸோ தன்னுடைய கோட் பாக்கெட்டுகள் நிறைய தங்க கட்டிகள் இருக்குது. ஸோ நான் சொல்றது கேளு, என்னுடைய அண்ணன் குஸ்தாவுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனுடைய பேரு பியரி. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே உறவு அவன் தான். அவன் எட்மண்ட்ல வசிச்சு வந்துட்டு இருக்கிறான். ஜாக்சன் லைன்ஸ் அப்படிங்கிற கப்பலுடைய நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு மாலுமியா. நீ அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த தங்கத்தை வந்து பெற அவங்ககிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லும்பொழுது குரோஷனுமே நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உனக்காக அதை செய்வேன் அப்படின்னு அவருமே ஒரு வாக்கு மாதிரி கொடுத்துட்றாரு. அப்ப மேலுமே அந்த பாசிட்டிவ் வந்து பேசுறான். பீரை வந்து சின்ன பையன், அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் சூதுவாதெல்லாம் தெரியாது. அதனால கூட இருந்து நீதான் வந்து அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னையில இருந்து இந்த குரோஷன் அந்த பீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி கார்டாவே மாறிட்டான். சோ அதுக்கப்புறம் அந்த எல்லா விஷயங்களும் அந்த பாசிட்டிவ் வந்து சொல்லிடுவான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உயிரையுமே விட்டுரும். சோ அதுக்கப்புறம் தன் நண்பன் கேட்டதை வந்து செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்டுமே இவர் விடைபெற்றுட்டு அந்த பேரியை வந்து தேடி வந்து பயணத்தை வந்து தொடர்ந்துருக்காரு. அன்னில இருந்து ஒரு மாதிரி அந்த பேரியை இவர் தான் பாத்துட்டு இருக்காரு. ஒரு பாடி கார்டா வந்து இருக்காரு. சோ இப்ப அந்த பேரிக்கு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்திருக்க மாட்டிருக்கு. அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்காக நம்ம டெக்ஸ்விலர் குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோஷன் வந்து கூப்பிட்டுருக்கா. அப்படி குரோஷன் வந்து டெக்ஸ்விலர் குழுவினருக்கு நண்பர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா டெக்ஸ் கேட்கறாரு, இப்ப அந்த பேருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு, எதுக்காக எங்களை வந்து வர சொன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது சோ இப்ப இந்த தங்கத்தை வித்து கிடைச்ச அந்த பணத்து மூலமா தான் சொந்தமா ஒரு கப்பல் கம்பெனி வந்து உருவாக்கி இருக்கான் அந்த பேரி. சோ அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்னு வந்து இந்த குரோஷன் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பேரி முன்னாடி வேலை பார்த்தேன் அந்த ஜாக்சன் கம்பெனி இருக்குல்ல, அந்த நபர்னாலேயே தொந்தரவுகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. சோ பீரியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முன்னாள் பாசையே தனக்கு வந்து பிரச்சனையா இருப்பாரு அப்படின்னுங்கிற மாதிரி நினைக்கிறார். அப்படி ரொம்பவே நல்ல மனுஷன் இந்த பேரி. சோ அதனால மத்தவங்களுமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல விதமா ஒரு நல்ல மனசு கொண்டவனால இந்த பேரி இருக்கு. பட் எதையுமே எதிர்கொள்றதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு இந்த குரோஷன் வந்து முன்னெச்சரிக்கையா நம்ம டெக்ஸ்விலர் குழுவினரை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. சோ டெக்ஸ் சொல்றாரு, நீ ரொம்ப தேவையில்லாம பயப்படுற, அதீத கற்பனையின் அடிப்படையில் இப்படி பேசுற மாதிரி தெரியுது, கவலைப்படாத, அதான் நாங்க வந்துட்டப்பல என்ன பிரச்சனை அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதா குரோஷனுக்காக நிம்மதியாவே இருக்குது. சோ இதுக்காக தான் நம்ம டெக்ஸ்விலர் குழுவினர் இங்க வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு புரியுது. சோ அதுக்கப்புறம் 3 நாட்கள் பயணிச்சு எப்படியோ எட்மண்டன் துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க. அங்க இருந்தா அந்த ரோஸ் நீர்வீழ்ச்சிக்கு வந்து இவங்க போகணும். சோ அங்க இருந்தான பேரியோடைய அந்த பெல்ஸ்டார் அப்படிங்கிற கப்பல் வந்து புறப்பட இருக்குது. சோ இவங்க அங்கதான் போகணும். சோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இங்க துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க. சோ நம்ம டெக்ஸ் குழுவினரும் குரோஷனும் அந்த துறைமுகத்து வழியா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜாக்சனுடைய நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கப்பலை வந்து பாக்குறாங்க. கப்பலுடைய பேரு குளோரியா ஆல்பர்டா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சோ அந்த கப்பலை தான் நம்ம பேரி முன்னாடி வேலை பார்த்தா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த கப்பல் வந்து அந்த ஜாக்சனுக்கு சொந்தமானது அப்படிங்கறத வந்து நம்ம டெக்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப எதுக்காக இதை கேட்கிற, நம்ம என்ன அந்த ஜாக்சனை போய் பார்க்க போறோமா அப்படிங்கிற மாதிரி கார்சன் கேட்கும் பொழுது இல்ல இப்போ வரைக்கும் பேரிக்கு அந்த ஜாக்சனால எந்த பிரச்சனையும் வரல. அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்படின்னா ஒருவேளை அவனை சந்திக்கிறதுக்கு நமக்கு போய் பார்க்கணும்ல, அதை இப்பவே அவன் இடம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதானே அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அதாவது தேவைப்பட்ட அந்த ஜாக்சனை போய் துவச்செடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு, எல்லாத்துக்குமே ஆயத்தமா இருக்காரு அப்படின்னு நம்ம டெக்ஸ்விலர் அங்க சொல்லாம சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இன்னொரு கப்பல்ல ஏறுறாங்க. அந்த ஒரு கப்பலுமே இந்த ஜாக்சனுடையதுதான். சோ அவனுடைய அந்த கப்பல்ல ஏறிதான் இவங்க அந்த ரோஸ் நீர்வீழ்ச்சிக்கு போறாங்க. சோ அங்க போய் தான் அந்த பெல்ஸ்டார் கப்பலை வந்து பார்க்க போறாங்க. அந்த கப்பல் தான் அந்த பேரி வந்து இருக்கிறான், அவனை வந்து சந்திக்கிறதுக்காக போறாங்க. சோ இவங்க வந்து அந்த கப்பலை ஏறிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த கப்பலை தடுக்கலாம், என்ன பண்ணலான்னு சதி திட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாக்சன் அவனுடைய கூட்டாளிகளையுமே திரும்ப காட்டுறாங்க. சோ அவங்க ஏற்கனவே திட்டமெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம ஜாக்சன் தான் அப்படியே பேசுறாரு. டிராவிஸ் அப்படிங்கிற நபர்கிட்ட பேசுற அப்படி, டிராவிஸ் நீ போட்ட திட்டம் எல்லாமே சூப்பரா இருக்குது, பட் இந்த திட்டத்துக்கு உன்னுடைய ஆட்கள் தான் வேலை பார்க்க போறாங்க, அவங்க கணக்கச்சிதமா வேலையை முடிச்சிருவாங்களா அப்படின்னு அந்த ஜாக்சன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுமே தொழில்முறை ஆளுங்க, ரொம்ப சூப்பராகவே வேலையை பார்ப்பாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ஜாக்சன் வந்து இன்னொரு நபர்கிட்ட அப்படியே பேசுறாரு. என்ன அப்படின்னா டார்சி சிக்ஸிகா ஆசாமியோட எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேரை கேட்டாலே செவிந்திரிகளா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு அந்த நபர் பதில் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரெட் ஆனுடைய தலைமையில ஏற்கனவே பேசிட்டேன், கொடுக்க வேண்டிய எதுவுமே கொடுத்தாச்சு, நமக்கு உதவி பண்றதுக்கு அவங்க ரெடியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரெட் ஆன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கான், அவனுக்கு கீழே ஒரு குழு இருக்குது. சோ அவங்க செவிந்திய கும்பல் அப்படின்னு தெரியுது, காசு கொடுத்தா வேலை பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மோசமான செவிந்திய கும்பல் போல இருக்கு. அந்த கும்பலோட இந்த நபருக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னு தெரியுது. சோ அந்த கும்பலை வச்சுக்கிட்டுமே இந்த கப்பலை, அதாவது பெல்ஸ்டார்ங்கிற கப்பலை தாக்கறக்கோ அல்லது ஏதோ பண்றதுக்கு திட்டம் வந்து தீட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த இன்னொரு நபருமே பேசுறான், நான் வந்து கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போறேன். சோ அந்த பெல்ஸ்டாங்கிற கப்பல் முடிவா போய் சேரக்கூடிய அந்த துறைமுக பகுதி, அந்த இடம் அதுதான். சோ அந்த இடத்துல இவன் வந்து காத்திருக்க போறான். சப்போஸ் அந்த கப்பல் இவங்க திட்டமிட்டபடி எல்லாமே செஞ்சு முடிஞ்சு நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெல்ஸ்டார் கப்பல் வந்து சேராது. அப்படி வந்து சேரல அப்படிங்கிற தகவலை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முன்னாடி இவங்க எடுத்து சொல்லி
அதாவது கப்பல் வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி மக்கள் மனசுல இனிமே அந்த பியரை சொந்தமா வந்து அந்த கம்பெனி இனிமே நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசி மக்கள் மனசை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி வந்து செய்வேன் அப்படிங்கிற. சப்போஸ் அதுல ஏதாவது பிரச்சனை இது வந்துச்சு, உங்களுடைய பேருக்கு இது அடிபடுது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா முளையிலேயே கிள்ளி ஏறி இருக்கு, நான் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவா எல்லாம் சேர்ந்து திட்டம் வந்து தீட்டிடுறாங்க. எல்லாருமே இந்த திட்டத்துல வந்து செயல்படுத்துவோம், வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சேர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம டெக்ஸ் குழுவினர் அந்த கப்பல்லையுமே அந்த படகுலையுமே வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க பெல்ஸ்டார் கப்பல்ல ஏற்கனவே நம்ம பியரை வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுக்காக காத்துட்டு இருக்கா. அப்படி குரோஷன் அந்த டெக்ஸ்குலர் குழுவினரை வரவேற்கிறதுக்காக நேரடியாவே அங்க வந்து நிக்கிற. அப்படி இதோ தூரத்துல இருந்து அந்த படகுல இருந்து குரோஷனும் டெக்ஸ்குலரும் நண்பர்களும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பியரியும் குரோஷன் அப்புறம் டெக்ஸ்குலர் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சந்திக்கிறாங்க. நம்ம பியரி வந்து குரோஷனை பார்த்தோன்னே அங்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இந்த நபருக்கு யாருக்கு குரோஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தன்னை வந்து அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொந்தமா பாக்குறானே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுற. அப்படி அப்புறம் குரோஷன் வந்து தன்னுடைய நண்பர்களை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிற. அப்படி இவங்க எல்லாம் டெக்ஸ்குலர் கார்ஜன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் எவ்வளவு ஃபேமஸானவங்க, எப்பேற்பட்ட ஆட்கள் அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, உங்களை எல்லாம் பாக்குறது என்னுடைய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த பியரியுமே சொல்றான். அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் டைம் வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு கார்ஜனை பார்த்து பேரி சொல்லும் பொழுது அது என்னப்பா என்ன பார்த்து குறுகுறுன்னு அந்த விஷயத்தை மட்டும் சொல்ற அப்படின்னு கார்ஜன் கேட்கும் பொழுது நீங்க ஒரு வயசானாலும் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி குரோஷன் சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம சாப்பாடுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கார்ஜனுக்கு கொஞ்சம் அப்படியே வேடிக்கையா கோப்படுற மாதிரி அங்க படுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியா பேசிட்டு ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு ஹோட்டல் நோக்கி ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஹோட்டலுடைய அந்த பெயர் பலகையை வந்து நம்ம கார்ஜன் பாக்குறாரு, ஏதோ மீனுங்கிற மாதிரி போட்டிருக்கு. சோ அந்த ஹோட்டல்ல மீன் தான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னே கார்ஜன் அதிர்ச்சி அடைகிறாரு. எப்பா போன கடையில நத்தக்கறி வறுவல் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா, அது மாதிரி இங்க மீன் இது போட்ட போறாங்கப்பா, எனக்கு சுக்கார சுதா வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க இதைத்தான் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு குரோஷன் சொல்லியிருக்காரு, அதனால சுக்கார சுதா உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், கவலைப்படாம உள்ளவாங்க அப்படின்னு பியரி வந்து கார்ஜனை ரொம்ப ஒரு சந்தோஷமா வந்து அழைச்சிட்டு போற. அப்படி கார்ஜனுக்கு அப்பதான் ஒரு மாதிரி நிம்மதியாவே இருக்குது. சோ இவங்க மட்டும் சாப்பிடறதுன்னு தனியா வந்து பியரி வந்து ஏற்பாடு பண்ணதன் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய ஒரு அறையில மட்டும் எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டெக்ஸ்குலர் அந்த பியரியை பார்த்து சோ உன்னுடைய முன்னாள் ஓனர்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி குரோஷன் வந்து பயப்படுறாரு. இது பத்தி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, தேவையில்லாம அங்கிள் வந்து பயப்படுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொந்தமா தொழில் தொடங்குறது நிச்சயமா என்னுடைய முன்னாள் பாஸ் ஜாக்சன் வந்து பிடிக்காதான், அதுக்காக வந்து ஒரு ஆபத்தான செயல்களை செய்யறது, அது மூலமா என்னை வந்து முழக்கறதுக்கான சதித்திட்டு இந்த மாதிரி எல்லா வேலையில ஈடுபடுவாரு அப்படின்னு நான் நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பியரைக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுதே தெரியுது. டெக்ஸுமே சொல்ற அப்படி நீ வந்து ஒரு இள ரத்தம், நீ வந்து இப்படித்தான் துடிப்பா பேசுவே, அது ஒரு நல்ல விஷயம் தான், இருந்தாலுமே நாமளுமே ஜாக்கிரதையா இருக்கணும், முன்னெச்சரிக்கையா இருக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சொன்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி பியரையுமே கேட்டுக்கிறான். சோ ஒரு நல்ல பையன் அப்படின்னு அவன் பார்க்கும் பொழுதே தெரியுது. பேசுறதை வச்சு நம்ம டெக்ஸுமே கணிச்சிடுறாரு. அப்ப நம்ம டெக்ஸ் வந்து உன்னுடைய கப்பல் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது துறைமுகத்துல பாதுகாப்பா நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நைட்டு நானும் என்னுடைய நண்பர்களும் அங்க நைட்டு தூங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ தாராளமா நானுமே கூட உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பழக்கம் வந்து ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறமா அந்த ஒரு பயணம் முதல் முறையா அந்த பெல்ஸ்டார்ங்கிற கப்பல் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பயணத்தை வந்து அங்க தொடங்குது. எல்லாத்தோட முக்கியமா இவருடைய அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கப்பல்களோட குறைந்த கட்டணத்துல வந்து மக்களை ஏத்திட்டு போகுது. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா இந்த பெல்ஸ்டார் கப்பலுக்கு தான் வருவாங்க. அதனால பேரி வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல நல்லாவே அவருடைய தொழிலை வந்து மேம்படுத்திக்க முடியும். சோ இந்த விஷயம் எல்லாமே சுத்தமா அந்த ஜாக்சனுக்கு பிடிக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பலை முடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த வேலை எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கிறான். சோ இந்த கப்பலுமே ஒரு மாதிரி புறப்பட ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எல்லாமே சந்தோஷமா அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. கப்பலுக்குள்ள நம்ம டெக்ஸ் கார்ஜன் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க, அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த பிரச்சனையும் ஏற்படல, நான் தான் சொன்னேன்ல தேவையில்லாம நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பதானே படகு புறப்பட்டிருக்கு, போக பார்த்தாதான் தெரியும் ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிற மாதிரி குரோசனுமே அங்க தெளிவா சொல்லிடுறாரு. குரோசனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா டெக்ஸுமே பேசுறாரு. உண்மைதான், ஏன்னா இப்பதான் கப்பல் புறப்பட்டிருக்கு, இனிமேதான் எதிரிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க, அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம எதிரிகள் வந்து நம்ம தாக்கணும் ஏதாவது பண்ண அப்படின்னு நினைச்சுதான் இந்த கூட்டத்தோட கூட்டமாக அவங்க கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அடுத்த நிறுத்தத்துல அல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார், இது போகவும் சில நிறுத்தங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நிறுத்தி சில பயணிகள்லாம் ஏத்துவோம், அதனால அவங்க கலந்துருக்கிறதுலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் டெக்ஸுமே அந்த நிலவரத்தை வந்து புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி 2 நபர்கள் அந்த பயணிகளுடைய அந்த கூட்டத்துல தான் ஒரு மாதிரி மறைஞ்சிருக்காங்க, 2 பேர்த்த காட்டுறாங்க. சோ அங்க அந்த பேரியை வந்து பாத்துருக்காங்க, திரும்பி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி அவன் ஒருத்தர் சொல்லும் பொழுது இவங்க அப்படியே கண்டும் காணாத மாதிரி அப்படியே அந்த கூட்டத்துல அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம போட்ட திட்டத்தை பத்தி பேச வேண்டியது இருக்குது, இன்னொரு வாட்டி தெளிவுபடுத்திக்கணும், அதனால வந்துரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆள்கிட்ட அப்படியே சொல்லிட்டு அவனுக்கு இருந்து சம்பந்தம் இல்லாத மாதிரி அப்படியே அந்த கூட்டத்துக்கு மத்தியில அப்படியே கலைஞ்சு போறாங்க 2 பேரும். சோ அதுக்கப்புறம் கிட்டும் நம்ம டைகர் ஜாக்குமே இந்த கப்பல் நாங்க சுத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு டெக்ஸ்வெல்லர் கிட்ட சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. டெக்ஸ்வெல்லருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு.
இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வந்த போறது கிடையாது, அதனால நீங்க போய் ஃப்ரீயா இருந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. சோ அதுக்கப்புறம் பேரி வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி கார்ஸனையும் கூட்டிட்டு போய் இங்க கப்பல்ல வேலை பார்க்கக்கூடிய மாலுமிகள் ஆட்கள் எல்லாமே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாப்படி. ரோசன் அங்கேயே இருந்து கண்காணிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் பேரி ஃபர்ஸ்ட் டெக்ஸ வந்து எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு பார்க்கும்போது கப்பலுடைய மேல்தளத்துக்கு போறாங்க. அங்கதான் அந்த கப்பலை ஓட்டிட்டு நம்ம கேப்டன் இருக்காரு. அந்த கேப்டனுடைய பேர் மில்டன். சோ கேப்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸலும் அவருடைய நண்பர்களையும் இந்த பேரி வந்து அறிமுகப்படுத்துறாரு. நம்ம கேப்டனுமே அவருமே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கேப்டன் வந்து கடலாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் எல்லா ஆற்றுலையுமே நதிகளை வந்து கப்பல்களை அந்த படகுகளை வந்து இயக்கி இருக்காரு. ரொம்ப ஒரு அனுபவசாலி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பியரை இன்னொருத்தருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அங்க கப்பலை ஓட்டிட்டு இருக்காரு. அவர் தான் சாமி. அவருமே நல்ல திறமையான ஒரு அனுபவசாலி. கனடாவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளையும் எல்லா இடங்களுக்குமே இவர் வந்து இந்த படகு கப்பல் எல்லாமே ஓட்டிருக்காரு. பயங்கரமான ஒரு அனுபவசாலி அப்படிங்கிறனால இந்த பேரி கூட வந்து பயணம் இருக்காரு. கூடவே ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சாமிக்கு அப்புறமா கப்பல்களை ஓட்டுறதுக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கு அப்படி அந்த பையன். ஸோ அவனும் ஒரு கப்பலோட்டையா தான் மாறப்போறான். அதுக்கு இந்த சாமி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு அப்படி. அது நமக்கு புரியுது. அதை டெக்ஸுலர் கார்ஜனுமே அங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாக்சனுடைய கூட்டாளி அந்த ஒத்தக்கண்ண இருப்பான்ல அவனை வந்து காட்டுறாங்க. ஸோ அவன் தான் ரெட்டான் அப்படிங்கிற ஒரு செவித்தியனுடைய பழக்கம் உள்ள ஒரு நபர். ஸோ அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ரெட்டானும் அவனுடைய கூட்டாளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சமயத்துல இந்த படகை அதாவது பேருடைய படகை தாக்கி ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. அவங்க திட்டத்துல அது ஒரு பகுதியா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த செவிந்திய கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து சேர்ந்துடுறான். கூடவே இன்னும் 2 குதிரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் எல்லாமே ஏத்திட்டு வந்துட்டு இருக்கான். அது எல்லாமே ரைபிள்கள் துப்பாக்கிகள் தான். அவங்க உள்ள வந்தோடனே அந்த ரெடான் அந்த கிராமத்துடைய தலைவன் வந்து வரவேற்கிறான். வாங்க நான் அவங்களை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டார்சி அப்படிங்கிற பேரை சொல்லி கூப்பிடும் பொழுதுதான் அந்த ஒத்தகனுடைய பேர் டார்சி அப்படிங்கிறது தெரியுது. நம்ம ஒத்தக்கண்ண அப்படின்னே சொல்லுவோம். சோ அந்த ஒத்தக்கண்ண அங்க வந்தோடனே தான் கொண்டு வந்த அந்த ரைபிள்கள் எல்லாமே பரிசு பொருளா கொண்டு வந்திருக்கான். அது எல்லாமே அந்த செவிந்தர்கள் கிட்ட காட்டுறான். குறிப்பா அந்த தலைவர்கிட்ட காட்டும் பொழுது அது எப்படி பயன்படுது எப்படி வந்து சுடுது அப்படின்னு உபயோகப்படுத்தி எல்லாம் காட்டுறான். அப்படியே ஒரு ரைபிள் எடுத்து மேல போயிட்டு பறந்துட்டு கூட அந்த பறவை வந்து சுட்டு தள்ளுறான். குறிப்பாத்து ரொம்ப அற்புதமாவே அந்த ரைபிள் வந்து செயல்படுது. அது அந்த ரெட்டான் அந்த தலைவனுக்குமே ஆச்சரியமா இருக்குது. ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு அந்த துப்பாக்கி வந்து ரசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இனிமே அந்த ரெட்டான் வந்து கேட்கறான், நீங்க அந்த விஸ்கி பேரல் எல்லாமே கொண்டு வரீங்க, அதாவது சரக்கு விஸ்கி இதெல்லாமே கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, அது எங்க காணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இப்ப இன்னும் வரல, கூடிய சீக்கிரத்துல நான் இன்னொரு நாள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போதைக்கு நீங்க அந்த ரைஃபிளை வச்சுக்கோங்க, நாங்க சொன்னபடி செய்யுங்க, சோ நம்ம திட்டத்தை வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு அதை வந்து அந்த ரெட்டானும் அவனுடைய விந்திய குழுக்களுமே ஒத்துக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் திரும்ப கப்பலுக்கு வராங்க. நைட் ஆயிருது. அங்க நம்ம குரோசன், கிட்விலர், டைகர் ஜாக் இவங்க 3 பேர்த்தையுமே காட்டுறாங்க. அவங்க அப்படியே கப்பலை சுத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முழுக்க நடந்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப களைப்பா இருக்கு. சரி தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவங்களுடைய ரூமுக்கு வந்து போறாங்க. சோ அப்படி உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குரோசன் சொல்றாரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுமூகமா இந்த பயணம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்க ரூமுக்குள்ள வந்து போயினா தூங்க போயிடுறாங்க. அடுத்து நம்ம டாக்ஸி கார்ஸ்னே வந்து காட்டுறாங்க. அவங்க கப்பலுடைய வேற ஒரு இடத்துல வந்து போயினா சில நண்பர்களுடைய சில ஆட்களோட வந்து போயினா சீட் ஆடிக்கிட்டு பொழுது வந்து அவங்களுமே கழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி வந்து போயினா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பேரியுமே அங்க வந்திருப்பான். பேரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீட்டு இவ்வளவு நேரம் ஆடிட்டு இருந்தீங்க, யார் ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரு எப்பவுமே இந்த டெக்ஸுலர் தான் ஜெயிப்பான், ஆனா இவன் எப்படி ஏமாத்தினா அப்படின்னு மட்டும் தெரியுது, ஆனா என்னைக்குமே நானும் கண்டுபிடிச்சதில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் தேவையில்லாம வழி சொல்றான் இந்த கார்சன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லும் பொழுது ஜாலியா வெடிக்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு சரி தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. நம்ம பேரியுடைய ரூமே டெக்ஸுலர் கார்சன் இவங்களுக்கு புக் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு பக்கத்துல தான் அவருமே இருக்காரு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, கொஞ்சம் தள்ளிக்குது ரூம் போட்டிருக்கலாம்ல, ஏன்னா இந்த கார்சனுடைய கூட்ட சத்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கத்துல இருந்து எழுப்பிடும், தொந்தரவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கார்சன் வந்து நம்ம டெக்ஸுலர் வந்து கடுப்பேத்துறாரு, கலாய்க்கிறாரு. நம்ம கார்சனுமே கொஞ்சம் கோவப்படுறா அப்படி. சோ அதுக்கப்புறம் அந்த வேடிக்கை பச்சு எல்லாமே நிறுத்திட்டு அவங்களுடைய ரூமுக்கு எல்லாருமே போய் தூங்குறதுக்கு வந்து போறாங்க. சோ நம்ம டெக்ஸுலர் ரூமுக்குள்ள போகும்பொழுது சத்தம் இல்லாம போகணும், ஏன்னா கிட்விலர் டைகர் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஜாக்கிரதையா போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ள போறாங்க, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. புயலே வந்தா கூட இவங்க எந்திரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கார்சனுமே வெடிக்கையா பேசுறாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் அவங்களுமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம பீரியுமே காட்டுறாங்க. கூட நம்ம கப்பலுடைய கேப்டன் அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. அவங்க அப்படியே பேசிட்டே போறாங்க. எதுக்கும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறனால காவலுக்கு சில ஆட்கள் எல்லாமே கீழ்த்தளத்துல மேல் தளத்துல எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதை வந்து கேப்டன் வந்து பீரை கிட்ட சொல்லிட்டு இருக்கும்பொழுது நல்லது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பீரையுமே தன்னுடைய ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு போறாரு. அவர் அதே மாதிரி தன்னுடைய ரூமுக்குள்ள வந்து போயிடுறாரு. ஆனா அந்த ரூமுக்குள்ள ஏற்கனவே 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய கூட்டத்தோட கூட்டமா கலந்துருப்பாங்க. பீரியுடைய ரூமுக்குள்ளுமே 2 பேர் பதுங்கி இருக்காங்க. பீரி உள்ள வந்தோடனே பீரிய அடிச்சு வீழ்த்தி மயக்கு புற செஞ்சு அவனை தூக்கிட்டு போய் கட்டியுமே வச்சிடறாங்க. அந்த நபர்கள் அந்த பீரியுடைய ரூமுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த 2 பேரு. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டெவில்ஸ் ராக் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்து வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அப்படியே தான் இருக்க போறாங்க. சோ அந்த டெவில்ஸ் ராக் அப்படிங்கிற இடத்துல தான் செவிந்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாக்க போறாங்களாட்டிருக்கு. அவங்க தான் இந்த கப்பலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது அநேகமா அந்த ஒத்தக்கான வந்து
ஏற்பாடு பண்ண அந்த செவிந்திரிகளா தான் இருக்கும். அந்த ரெட் ஆன் அந்த கும்பலா தான் இருக்கும். சோ அங்க போய் சேர வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்த அதே சமயத்துல வெளியில கப்பலோட வெளியில வந்து பாரு இன்னும் சில ஆட்கள் வந்து பாரு வேற ஏதோ பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த ஜாக்சனுடைய ஆட்கள் தான். அவங்க திட்டத்தின்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. சோ அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. வெளியில ஒருத்தன் காவலுக்கு நின்றுட்டு இருக்கான். சோ அவனை ஃபர்ஸ்ட் வந்து முடக்கி போடணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. சோ அவனை நான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்த்துல ஒருத்தன் மட்டும் முன்னாடி போறான். சோ அங்க காவலுக்கு ஒருத்தன் இருக்கான். அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே இருக்கான். சோ அவங்ககிட்ட போய் அப்படியே பேசுறான். என்ன நீ மட்டும் தான் வெளியே தனியா இருப்ப போல இருக்கு, மத்தவங்க என்ன தூங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா மத்தவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்க, நான் அந்த காவல் காத்து இருக்கு அப்படின்ட்டு. சரி சிகரெட் இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை வாங்கி சரி அப்படியே பத்த வை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அந்த காவல் காத்துட்டு இருக்க வந்து செய்யறான். அப்படியே அந்த சிகரெட்டை வந்து பாத்தீங்கன்னா தீக்குச்சி உடச்சி அப்படியே பத்த வச்சிருக்கக்கூடிய சமயத்துல திடீர்னு அவனை வந்து அவன் பிடிச்சிக்கிறான். அப்புறம் இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு வீழ்த்துறான். சோ அவனை கவனிச்சதுக்கு அப்புறமா அந்த 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்து கப்பலுடைய மேல்தளத்துக்கு போய் சாமியையும் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் போயிடுறாங்க, சாமியும் பிடிச்சிடுறாங்க. அவங்க சொல்றபடி கேட்க சொல்றாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எங்ககிட்ட பணமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாமி சொல்லும் பொழுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து நதி வந்து 2ஆ பிரியுதுல, அந்த இலக்குக்கு போய் சேரக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது 1 மணி நேரம் ஆகுங்கிற மாதிரி சாமி அங்க சொல்றாரு. அப்படின்னா சரி, அந்த இடம் வந்ததுக்கு அப்புறமா நீ இடது பக்கத்துல படகை வந்து திருப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கேப்டனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அது ஒரு மோசமான பாதை, நிறைய சுழல்கள், நீரோட்டம் ரொம்ப வேகமா இருக்கும். ஸோ இந்த ஒரு கப்பலால வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ இதுதான் எதிரியுடைய பிளானா இருக்குது. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது, நான் வந்து கண்டிப்பா அந்த திசையில படகை வந்து செலுத்த மாட்டேன், நீங்க என்ன சுட்டுறதுனால சுட்டுக்குங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்ன சுட்டாதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, இவனை சுட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த பயிற்சிக்கு ட்ரைனிங் வந்திருப்பானே அவனோட தலையில் துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. அந்த சமயத்துல இந்த கேப்டனுக்கு வேற வழியுமே இல்லை. சரி நீங்க சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த இலக்கமே வந்ததுக்கு அப்புறமா இடதுபுறமா அந்த கப்பலை வந்து அவரு திருப்பிடுறாரு. அந்த பாதை ரொம்ப மோசமான பாதை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஸ்டார்டிங்ல பார்த்தா அப்படி தெரியல. ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா சுழல்கள், அந்த நீரோட்டம் வந்து அதிகமா வந்து இருக்குது. கப்பல் அப்படியே ஏறி இறங்குது. சோ இதை வந்து அந்த அதிர்வுல உணர்ந்து கார்ஜனும் டெக்ஸனும் அங்க எந்திரிச்சிடுறாங்க. சோ கிட்டும் டைகர் மட்டும் எந்திரிக்கலாம், அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ஜன் டெக்ஸன் தான் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. டெக்ஸ் வந்து அப்படியே வெளியில வந்து பாக்குறா. அப்படி அப்ப ஆப்போசிட்ல இருந்த அந்த ரூம்ல இருந்து இன்னொரு நபருமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறா. அப்படி உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ் கேட்கும்போது, ஆமா எனக்கும் கேட்டுச்சு, ஆனா இந்த பாதையில இந்த மாதிரி சுழல்களோ இல்ல இவ்வளவு வேகமா வந்து கப்பல் வந்து இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்ன ஏதுன்னு புரியாம அவருமே குழம்பு போய் இருக்கிற சமயத்துல திடீர்னு அங்க பீரையை பிடிச்சிக்கிட்டு எதிரிகள் 2 பேர் அங்க வராங்க. சோ நம்ம டெக்ஸையும் அந்த நபரையும் வந்து மிரட்டுறாங்க. நீங்க ஒழுங்கா உங்களுடைய ரூமுக்கு திரும்பி போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மிரட்டும் பொழுது டெக்ஸ்னால அங்க எதுவும் பண்ண முடியல. அப்போதைக்கு அமைதியா வந்து உள்ள போயிடுறாரு. ஏன்னா பேரி வந்து எதிரியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கனால பேரிக்கு வந்து ஆபத்தாகலாம். இந்த சமயத்துல நம்ம ஏதாவது அவசரப்பட்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப அந்த சமயத்துல இன்னுமே 2 பேர் அவங்களுடைய கூட்டாளிகள் அங்க வர்றாங்க. சோ அவங்க திட்டத்தின்படி அதுபடி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ உள்ள வந்த டெக்ஸ் வந்து நிலவரத்தை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட எடுத்து சொல்றாரு. நம்ம நினைச்சபடியே எதிரிகள் மக்களோட மக்களா கலந்துருக்காங்க. சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், வெறும் கையை கட்டிட்டு சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது, பொறுமையா இருக்கு, நம்ம வந்து யோசிச்சுதான் ஏதாவது பண்ணணும். ஏன்னா பீரி அவங்களுடைய கட்டுப்பாடுல இருக்க, நாம ஏதாவது பண்ணா அது பீரிக்கு தான் ஆபத்தா முடியும் அப்படின்னு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு திட்டம் மாதிரி ஏதோ போடுறாங்க. சோ இங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அந்த குரோசன் இருக்கான அவன் மட்டும் எந்திரிக்கவே இல்லை. அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரத்துல அவன் எந்திரிக்கவே இல்லை. அதை வந்து சாதகமா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவன் எந்திரிக்காம இருக்கிறதா நல்லது. சப்போஸ் அவன் எந்திரிச்சிட்டா அப்படின்னா நம்ம பீரை காப்பாற்ற போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு அவன் தூங்குறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி டெக்ஸும் அவனுடைய நண்பர்களும் பீரியை வந்து எழுப்பாம அப்படியே வந்து பதினு இருக்கிறாங்க. ஸோ சரியான சந்தர்ப்பத்துக்காக டெக்ஸ் அவருடைய குழுவினர் காத்துருக்காங்க. ஸோ அந்த கேபினுக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அங்க காவலுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் நான் வெளியே அப்படியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும் வெளியில போயிடுறேன். இப்போ ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அங்க பாதுகாப்புக்கு காவலுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்ல வந்து கவனிச்சிடறாரு. இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ சத்தம் மாதிரி கேட்குது, என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காவலுக்கு இருந்தவனும் போய் பார்க்கறான். அப்படியே ஒட்டு கேட்கறான். சோ அவங்க ஏதோ தப்பிக்கிறதுக்கு வந்து பிளான் போடுறாங்களாட்டு இருக்கு, அது சம்பந்தமா தான் ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டிட்டு துப்பாக்கி நீட்டிட்டு அப்படியே உள்ள வரான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சி திட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்க, முதல்ல லைட்டை பண்ணுங்க அப்படின்னு அதிகாரம் பண்ணிட்டு அப்படியே வரான். ஆனா கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த டைகர் வந்து கத்தியை பிடிச்சிக்கிட்டே அவனை பிடிச்சதுனால அவனால அங்க எதுவும் பண்ண முடியல, வசமா மாட்டிக்கிட்டான். சோ அப்ப நம்ம டெக்ஸ்லர் வந்து அவனை பார்த்து, இங்க பாரு நவஜோக்களுக்கு பொறுமை கிடையாது, நீ மட்டும் உண்மையை சொல்ல அப்படின்னா அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம உன் கழுத்துல கத்தி இறக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உண்மையில பயந்துட்டாங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம டெக்ஸ்லர் உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, டிராவிஸுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓஹோ உங்களோட இருந்த இன்னொருத்தனா, அதாவது அந்த வீரிய பிணைகிரியா பிடிச்சிட்டு இருந்தான் அவன் தானே, சரி அவனையே போய் கேட்போம், அவன் ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துப்பாக்கி முன்னில மிரட்டி அப்படியே அந்த டிராவிஸ் இருக்கக்கூடிய அந்த கேபினுக்கு அந்த ரூமுக்குமே ஒரு மாதிரி போய் கதவை அப்படியே தட்டுறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி. ஸோ உள்ள இருந்தவங்களும் ஏதோ யாரோ கதவு தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கதவை திறக்கிறாங்க. திறக்க போற அந்த ஒரு சமயத்திலேயே வந்து டெக்ஸ்லர் வந்து உதச்சு
கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாரு. அப்ப அங்கிருந்த இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள டைகர் வந்து அவருடைய கத்தி வீசி அவனை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கொண்டுறாரு. அதுக்கப்புறம் கட்டப்பட்டு இருந்த பீரியோடைய கட்டுக்களை அவிழ்த்து எப்படியா அவனையும் வந்து விடுவிக்கிறாங்க. சோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கிட்டுல கேட்கும் பொழுது, நீங்க வந்துட்டீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அவன் சொல்ல மறுக்கிறான். அப்போ உடனே டைகரை வந்து நீ போய் விசாரி அப்புறம் அவன் சொல்லு அப்படின்னு உடனே டைகர் கத்தி காட்டி மிரட்டினோடனே அவனுக்கு பயம் வந்துருது. ஏற்கனவே டைகர் ஒருத்தன் வந்து போட்டு தள்ளிட்டு அப்படி, அதனால கண்டிப்பா அவன் என்னையுமே கொண்டுறான், அதனால உண்மையை சொல்றதா நல்லது அப்படின்னு வச்சுட்டு அவன் அங்க உண்மைகளை ஒத்துக்கிறான். சோ அவன் சொல்றான் அவங்களுடைய திட்டத்தின்படி இந்த படகு அப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப இடதுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மோசமான பாதையில திருப்பி அப்படியே போகும்பொழுது டெவில்ஸ் ராக்கு அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்றாங்க. அந்த இடத்துல தான் இந்த சிக்ஸிகா செவந்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரெட் ஹேண்ட் கும்பல் இருக்குல்ல, அந்த ஒத்தக்கணம் தான் ஆட்களை ஏவி விட்டுருப்பான் அந்த செவந்திய கும்பலை. சோ அவங்க வந்து தாக்கணும், ஒரு கொள்ளை சம்பவத்தை வந்து அரங்கேற்றிட்டு கப்பலுக்கு தீ வச்சுட்டு போய் ஒரு செவந்திரிகள் தாக்குதல் மாதிரி ஜோர்டன் எல்லாம் பண்ணிட்டு பழி வந்து தாமல யாரு அந்த ஜாக்சன் மேல வரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. சோ அவங்களுடைய முழு திட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்ல அப்பாங்க தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சமயத்துல திடீர்னு என்ன சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த குரோசன் வந்து அப்படியே எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹாவுன்னு கொட்டாய் விட்டுக்கிட்டு கார்ஜன் பார்த்துட்டு போச்சுடா உன்னை யார் அதுக்குள்ள எழுப்புனா, நாங்களாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, உன்னை யார் அவசரப்பட்டு எழுந்திரிக்க சொன்னாங்க மாதிரி அவரு வேடிக்கையா பேச, அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு புரியாம குரோசன் இருக்கும் பொழுதுதான் சோ இவங்கள எதிரிகள் நம்ம பீரையும் கப்பலையும் தாக்கறதுக்கு தான் ஏதோ வேலைத்தனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். சரி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி குரோசன் கேட்கும் பொழுது அதை சொல்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல, சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில விஷயங்கள் வந்து டெக்ஸ்ட்ல நாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. அப்ப அவங்ககிட்ட டெக்ஸ்ட் கேட்கறாரு, இந்த டெவில் சாக்குக்கு கப்பல் எப்போ போய் சேர அப்படின்னு கேட்கும்பொழுது விடியற் காலையில போய் சேரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கப்பல்ல உன்னுடைய ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 3 பேர் இருக்காங்க. அவங்க எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மாலுமிங்க அறையில 2 பேர் இருக்காங்களாமா, 3ஆவதா இருக்கிறவன் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றான். சரி அவன் வந்து தாழ்வாரத்துல ஏதாவது ஒரு இடத்துல கண்காணிப்புல இருப்பான், நம்ம போய் அவனை முடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்ல சொல்லிடுறாரு. அதுக்கு கார்ஜன் வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பயணி மாதிரி ஒரு நடிச்சு அவனை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு வெளியில போறாரு, ஆனா அதுக்கு அவசியமே இல்ல. அந்த நபரே வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துடுறான். ஏடாது நான் வந்து என்னுடைய நடிப்பு திறமையை காட்டி அவனை இங்க கூட்டிட்டு வரலாம்னு பார்த்தா அவனே வந்துட்டானே அப்படின்னு கார்ஜன் கொஞ்சம் கவலைப்படுறாரு. எது எப்படியோ வேலை சுலபமா இருந்துச்சுல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க டெக்ஸ்டுமே சந்தோஷப்படுறாரு. சோ அவன் அங்க வந்து கதவை தட்டலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே உடனே 2 கைகள் நீட்டி அவனை பிடிச்சி அப்படியே இழுத்து உள்ள போடுது. யாருன்னு பார்த்தா நம்ம டெக்ஸ்டுலர் தான். இப்ப அவனுமே அங்க மாட்டிக்கிட்டான். அவன் நிலவரத்தை புரிஞ்சுக்கிறான். டெக்ஸ்டுமே சொல்றாரு எப்படி உங்களோட நிலைமை தலைகீழா மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது அவனுமே புரிஞ்சுக்கிறான். சரி இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த குரோசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருது. என்ன தைரியம் இருந்தா பெல்ஸ்டார் எங்களுடைய கப்பலே நீ அழிக்க நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவனை அடிக்க போறாரு. அப்ப டெக்ஸ் வந்து தடுத்து நிறுத்துறாரு. வேண்டாம் விடு குரோசன், பயல் நமக்கு உயிரோட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக என்ன அளவுக்கு உயிரோட வேணும் அப்படிங்கிற மாதிரி குரோசனுமே கடுப்பா கேட்க, மாலுமிங்க அறையில பதுங்கி கிடக்க 2 பேர்த்தையுமே நம்ம பிடிச்சாகணும், அவங்களையுமே நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னா இவனதான் துருப்புச்சீட்டை நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்கல அப்படி குரோசன். சோ அப்ப டெக்ஸ் வந்து அவனை மட்டும் கூட்டிட்டு வெளியே போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா டைகருமே கிட்டுமே உதவிக்கு வரா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களையுமே கூட்டிட்டு டெக்ஸ் போறாரு. அப்ப அங்க குரோசன் மட்டும் இருக்குது. அப்படி நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒண்ணுமில்ல, இங்க இருக்காங்களே இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சு வைங்க, அந்த வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பியரி வந்து பண்ணா அதுக்கு ஒரு ரூம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடைச்சு வைக்கிறதுக்கான அந்த வேலையை வந்து அவங்க பாக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் டெக்ஸோடைய நண்பர்களும் அவனை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு கப்பலுடைய மேல் தளத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி வந்து டெக்ஸ் கொடுக்குறாரு. ஆனா அதுக்குள்ள தோட்டங்கள் எதுவுமே கிடையாது, வெறும் சும்மா அவனுடைய ஆட்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக வெறும் துப்பாக்கி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு உள்ள வந்து போறான். தன்னுடைய ஆட்கள் கிட்ட எந்தவித பிரச்சனையில எல்லாமே சுமூகமா போய்கிட்டு இருக்குது. உங்களை வந்து டிராவிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்காக டிராவிஸ் பார்க்கணும், அப்படி என்ன பிரச்சனை அவனுக்கு எதையும் தெளிவாவே சொல்ல மாட்டானா. சரி எப்படியோ அவன் இப்படிதானே பண்ணுவான் அப்படின்ட்டு அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு வெளியில வராங்க. இதை வந்து டெக்ஸு கார்ஜன் வந்து பார்த்துட்டு சரியான சமயத்துல அவங்க 2 பேர்த்தையுமே அடிச்சு வீழ்த்தி மயக்க முறை செஞ்சிடறாங்க. அப்ப டெக்ஸுலர் படிக்கட்டுக்கு கீழே இருந்த கிட்விலரையும் டைகர் ஜாக்கி வந்து கூப்பிடும் பொழுது இந்த 2 பேர் அடிச்சு வீழ்த்திருப்பாங்களா அவங்களை வந்து தூக்கிட்டு போவாங்க. பியரி வந்து எங்க அடிச்சு வைக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது கார்ஜன் கொஞ்சம் பொறுங்க, இன்னொருத்தர் இருக்கான்ல நமக்கு ஹெல்ப் பண்ணானே இவனையும் பிடிச்சிட்டு உள்ள போங்க, சோ இவன் எல்லாத்தையுமே மொத்தமா அடிச்சு போடுங்க அப்படின்னு கிட்டும் டைகரும் அவங்கள பாத்துக்கிற அந்த வேலையை வந்து ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பலோட்டி சேமை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அந்த சின்ன பையனுக்கு எதுவும் இல்லாம எப்படியோ சேஃபா அந்த நிலவரத்தை சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு புரியுது. அப்ப அந்த சமயத்துல டெக்ஸ் வந்து அந்த சின்ன பையன் கிட்ட பேசுற அப்படி இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களை சூழ்ந்திருந்த கெட்டது விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல பெல்ஸ்டாருக்கு இனிமேதான் கெட்ட நேரமே ஆரம்பம் அப்படிங்கிற அந்த கப்பலை ஓட்டிட்டு இருந்த சாமி வந்து சொல்றான். என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பாதை ஏற்கனவே மோசமான பாதைன்னு சொல்லியிருப்போம், ஒரு பயங்கரமான ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி தான். பட் அந்த ஒரு கப்பல் ஏறி இறங்குச்சு என்ன ஆகும். சோ அந்த இடத்தையுமே ஒரு மாதிரி நெருங்கிடுறாங்க. ரொம்ப கவனமா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாரு. அந்த படகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு ஆடாம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றாரு. இருந்தாலுமே அந்த ஒரு நீர்வீழ்ச்சியில அந்த கப்பல் இறங்கும் பொழுது பெரிய ஒரு அதிர்வு ஏற்படத்தான் செய்து. கண்டிப்பா பயணிகள் எல்லாமே இது எழுந்திருச்சு அலறி இருப்பாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க.
ஒரு செகண்ட் எப்படியோ அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் வந்து டெக்ஸ்டைலரே பயந்துருப்பாரு. நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி. ஆனா எப்படியோ அந்த சாமி சாமர்த்தியமா அந்த கப்பல வந்து பாத்தீங்கன்னா செலுத்தியிருக்காரு அப்படின்னு புரியுது. அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே சந்தோஷம். சாமிய கட்டிப்பிடிச்சுட்டு, நீங்க உண்மையாலுமே கப்பல் ஓட்டுறதுல பெரிய ஒரு நிபுணர் தான், சாம்பியன் தான் அப்படிங்கிற மாரி அந்த பையனுமே பாராட்டுறான். அப்ப அந்த சமயத்துல குரோசனுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமிய பாராட்டுறாப்படி, உண்மையிலுமே நீங்க ஒரு திறமையான ஒரு மாலுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி, அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த சாமிக்கு. ஸோ டெக்ஸ் அப்ப வந்து குரோசனை பார்த்து எப்படி பயணிகள் எல்லாமே பயந்துருப்பாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, கப்பலுடைய கேப்டன் பேரி வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நிலைமை கொஞ்சம் ஒரு சகஜ நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா கேப்டன் கூட ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த பாதையில தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. அது போக டெவில்ஸ் ராக் அந்த இடத்துக்கு போனோம்னா அங்க அந்த சிக்ஸியா அந்த செவிந்திரிகள் வந்து தாக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இவங்க போட்ட அந்த திட்டத்தின்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் டெக்ஸோலர் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து இந்நேரம் எதிரிகள் கையில மாட்டிக்கிட்டு இருப்போம். சாமி வந்து துப்பாக்கி முனையில வந்து கப்பல் செலுத்திட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து கப்பலை நிறுத்தி அந்த செவிந்திரிகள் ஏறி இந்த கப்பலை வந்து தாக்கி தீக்கிரையாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம வேகமா போயிட்டோம் அப்படின்னா அவங்களை ஈஸியா கடந்து போயிட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பேரி வந்து கேட்கறான். அப்படின்னா எதிரிகள் பின்தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா நம்ம கிட்ட தான் துப்பாக்கிகள் இருக்கு, அதை வச்சு அவங்களை எப்படி சமாளிச்சிடலாம், முடிஞ்சா உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருந்தா நீயுமே எங்க கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு அந்த எதிரிகளை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்த வந்து டெக்ஸ்விலர் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ் வந்து முக்கியமான விஷயத்த கேட்கறாரு. டெவில் ஷாக் அந்த பகுதியுமே தாண்டிட்டோம்னா நதியோட பிரதான கிளையில வந்து நம்ம போய் சேர்ந்துட முடியுமா, முக்கியமான அந்த பாதைக்கு பெற முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது துரதிருஷ்டவசமா அதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்றாரு. ஏன்னா அந்த பிரதான கிளையில இணையறதுக்கு முன்னாடி வழியில ஒரு மோசமான சூழல்கள் எல்லாமே எதிர்கொள்ள நேரிடுமாமா. ரெண்டு பக்கமும் உயர்ந்த பாறைகள் இருக்குது. அந்த பாறைகள்ல மோதி கப்பல் வந்து சிதறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ ஒரு மோசமான பாதை அப்படின்னு தெளிவா தெரியுது. நமக்கு இருக்கிறது ரெண்டே வாய்ப்பு தான். ஒண்ணு கப்பல் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு பயணிகளை வந்து அழைச்சிட்டு காட்டு வழியா அப்படியே நடந்து போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா சதுப்பு நில பகுதி அந்த ஒரு பாதை இருக்குது, அதுல போய் வேணா நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாதையில வந்து நம்மளுடைய கப்பல் போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு டெக்ஸ் கேட்கிறாரு. அந்த இடத்துல பாதை இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அது இவ்வளவு பெரிய கப்பல் போறதுக்கு சாத்தியம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சின்ன படகுகள் எல்லாமே அந்த வழியில போயிடலாம். ஆனா இவ்வளவு பெரிய கப்பல் அங்க போறது சாத்தியம் தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பட் எது எப்படினாலுமே நமக்கு வேற வழி கிடையாது. சோ வேற பாதையில போனோம்னா சுழல்கள் பாறைகள் மீது மோதி கப்பல் வந்து நாசம் அடைஞ்சிரும். அதுக்காக பயணிகளை வந்து காட்டுக்குள்ள நடந்துமே கூட்டிட்டு போக முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த சதுப்பு நிலப்பகுதி அது வழியாவே போயிடலாம் அப்படின்னு கப்பலுடைய தலைவர் நம்ம பியரியே சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. எந்த சவால்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பேஸ் பண்ணலாம், துணைக்கு தான் நம்ம டெக்ஸ்விலரும் அவருடைய நண்பர்கள் இருக்காங்களா பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரிதான் ஒரு முடிவுக்கு அங்க வந்துடுறாங்க. சோ டெவில்ஸாக போறதுக்கு இன்னும் உங்களுக்கு 2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கிடையில அந்த சிக்ஸியா அந்த செவிந்திய பழங்குடியின மக்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே படகுகள்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டெவில் ஸ்டாக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட அந்த ஒத்த கண்ணனுமே இருக்கான். ஸோ அவங்க திட்டமிட்டபடி செயல்பட்டு இருக்காங்க. அந்த ரெட் ஆர்ம் அந்த தலைவர் நம்ம திரும்ப கேட்கறான், எந்த பிரச்சனையும் வந்தாதுல நீங்க திட்டமிட்டபடி அந்த கப்பல் ஸ்லோவா தானே வரும், நம்ம தாக்குறதுக்கு வசதியா தான் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க தாராளமா நம்பலாம். ஸோ ஈஸியா அந்த படகு வந்து நீங்க தாக்கி கொள்ளையடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேகமா ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திரும்ப அந்த கப்பலை காட்டுறாங்க. அங்க நம்ம பீரியும் குரோசனும் இருக்கிறாங்க. பீரி வந்து கேட்கறான், உண்மையிலுமே டெக்ஸோ அவருடைய நண்பர்களும் இந்த செவிந்திரிகளை ஈஸியா சமாளிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது உனக்கு அவங்கள பத்தி தெரியாது, அவங்க மட்டும் கையில துப்பாக்கிகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ராணுவத்துக்கு எதிராகவே அவங்களால சமாளிக்க முடியும், அந்த அளவுக்கு திறமசாலிங்க அப்படிங்கிற மாதிரி குரோசனுமே அவங்கள பாராட்டுற விதமா பேசுறாரு. ஆனா கவலைப்படாத, நானுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன், சூப்பராகவே நானுமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி பீரியுமே சந்தோஷப்படுறான். ஸோ டெக்ஸி அவருடைய நண்பர்களை காட்டுறாங்க. ஸோ படகுடைய பக்கவாட்டு சுவர் வந்து கொஞ்சம் உயரமா இருக்குது, அது பதுங்கி இருந்து தாக்குறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கு, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு டெக்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. விடியவும் தொடங்கிருச்சு. நம்ம கிட்விலர் பாக்குறாரு, டெவில் ஸ்டாக்க நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால நம்ம போய் நம்மளோட நிலைகள்ல தயாரா இருப்போம், எதிரிகள் வந்தா தாக்குறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு கிளம்புறாங்க. அதே சமயத்துல அந்த டெவில் ஸ்டாக்கு படகுகள்ல அந்த செவிந்திய மக்களுமே வந்துடுறாங்க. ஸோ வந்து அங்க இருக்கக்கூடிய கரையில படகு எல்லாமே நிறுத்திட்டு அவங்களுடைய இலக்குகள்ல அந்த படகு வந்தோடனே தாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கப்பலை வந்துட்டு இருந்தவங்களுமே அந்த இடத்த நெருங்கிட்டாங்க. பைனாக்குலர் மூலமா பாக்குறாங்க. டெவில் ஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பாறை, ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த பாறை, அந்த பாறைக்கு தான் டெவில் ஸ்டாக் அப்படின்னு அந்த இடத்துக்கு அதனால பேர் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நெருங்கிட்டோம் அப்படின்னு இந்த விஷயத்த டெக்ஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த சாமி கூட இருப்பான் அந்த சின்ன பையன், அவனே ரொம்ப ஆர்வமா போய் டெக்ஸ்விலர் கிட்ட சொல்றான், நம்ம வந்து டெவில் ஸ்டாக்கை வந்தடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே பையா, இப்ப நீ போய் பாதுகாப்பாரு, ஏன்னா இந்த இடமே போர்க்களமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுமே திரும்ப போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்விலர் அவருடைய நண்பர்கள் குரோசன் சில மாலுமிகள் சுட தெரிஞ்ச சில மாலுமிகள் எல்லாருமே அவங்களுடைய இலக்குகளை வந்து தயாரா நிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த செவிந்திய ஆட்கள் அவங்களுமே ரெடியா இருக்கிறாங்க. அதே மாதிரி படகு வந்துருது. அந்த ஒத்தக்கண்ணுக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அந்த படகு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வரும், ஆனா
வேகமா வந்துட்டு இருக்கு. இது எப்படா வழக்கத்துக்கு மாற இப்படி நடக்குது, என்ன ஏது ஒண்ணு புரியாம அவன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதேதான் அந்த செவந்திய தலைமை அந்த ரெட் ஆணுமே கேட்கறான். என்ன படகு நதியோட மத்திய பகுதியில வேகமா சீறி பாஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு, என்னது அப்படிங்கும்போது அவனுமே புரியாம கேட்கும்போது என்னன்னு எனக்கு சரியா தெரியல, ஏதாவது திட்டங்குது சொதப்பிச்சா என்னன்னு புரியல, பட் இருந்தாலும் நமக்கு வேற வழியில தாக்கிதானே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க படகு வந்தோடனே இவங்களுமே வேகமா சரமாரியா தாக்குதல் வந்து தொடுக்கிறாங்க. முதல் ரவுண்டு சுட்டுட்டு அந்த படகு வேகமா போறதுனால அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாருமே அந்த படகுகளை ஏறி அந்த கப்பலை பின்ட்டு வந்து அப்படியே வேகமா போறாங்க. அங்கிருந்து அப்படியே சுடுறாங்க. குண்டுகள் நம்ம டெக்ஸுலரி அவருடைய நண்பர்களே வருஷாத குறைய அங்க போறதையுமே பார்க்க முடியுது. சரி, ஆட்டத்தை நாமள ஆரம்பிக்கணும் அப்படின்னு டெக்ஸுலருமே சுட ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து அத்தனை பேருமே சுடும் பொழுது அங்கிருந்த செவிந்தர்கள் எல்லாருமே அங்க கீழே விழுகுறாங்க. சிலர் சுட்டு வீழ்த்தப்படுறாங்க. நம்ம ஆட்கள் தான் எப்படி சுடுவாங்கன்னு தெரியாத ரொம்ப சூப்பராகவே சுடுவாங்க. அப்ப யாரோ ஒரு செவந்தி ரொம்ப ஆர்ப்பாட்டமா கத்திட்டு இருக்கான். நம்ம குரோசன் கரெக்டா குறி பார்த்து சுட நம்ம டைகருமே பாராட்டுறோம், அப்படி நீவே சூப்பரா சுடுற அப்படின்னு சொல்லும் பொழுது குரோசனுக்குவே ரொம்ப சந்தோஷமா இருது. அதுக்கப்புறம் டெக்ஸ்வில்லர், கார்சன், கிட்வில்லர், டைகர் ஜாக், குரோசன் அந்த கூட இருந்த சில துப்பாக்கி சுட தெரிஞ்ச மாலுமிகள் எல்லாருமே சரமாரியா சுடும் பொழுது சடனா அந்த செவந்தி ஆட்களால அங்க சமாளிக்க முடியல. சில படகுகள் அப்படியே கவலுது, சில ஆட்கள் அப்படியே சுட்டு வீழ்த்தப்படுறாங்க. அங்க இருந்த செவிந்தர்களுமே ஒரு சிலர் சாமர்த்தியமா சுட்டாலுமே குண்டு இவங்களை உரசிட்டு தான் போதே தவிர அதை தாண்டி பெருசா எதுவும் பண்ண முடியல. அப்ப அந்த கப்பலுக்குள்ள இருந்த மக்களுமே கொஞ்சம் பயத்துல தான் இருப்பாங்க. என்னதான் நடக்குது, ஏதோ தாக்குறாங்க நாட்டுக்கு செவிந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதறி போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆட்கள் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ அப்ப அந்த ரெட் ஆணையும் அந்த ஒத்தக்கானையும் காட்டுறாங்க. நம்மளுடைய திட்டம் வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு, எப்படியோ எதிரிகள் வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாங்க. ஒத்தக்கானனும் பெல்ஸ்டார் வந்து இன்னுமே கொஞ்சம் கூட சேதம் இல்லாம போய்கிட்டு இருக்குது, இது எப்படி நான் என்னுடைய பாஸ் ஜாக்சன் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு கவலைப்படுறான். அப்ப ரெட் ஆணை இன்னொரு யோசனை கொடுக்குறான். ஏன்னா அந்த செவிந்தர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டாங்க, வேற பிளான் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். சோ இவங்க இதை வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நதிப்பதையை தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பா சதுப்பு நில பாதை வழியா போறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்க போய் காத்திருப்போம். அங்க வந்து எப்படியோ இந்த இவங்களுடைய படகு மெதுவா தான் போய் ஆகணும், அப்ப நமக்கு தாக்கறதுக்கு இன்னுமே வசதியா இருக்கும், நமக்கான 2வது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த செவிதிர்கள் எல்லாருமே திரும்ப அந்த இடத்துல போய் நிலை கொள்றாங்க. சோ இது டெக்ஸுலருக்கு வந்து தெரியல, இப்போதைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கரெக்டா அந்த சமயத்துல பேரியுமே வந்து என்னுடைய அங்கிள் வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து சூப்பரா திறமையா சுடுவீங்க அப்படின்னு, ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன், உண்மையுமே பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டெக்ஸுமே உன்னுடைய அங்கிள் குரோசன் மட்டும் என்ன அவருமே சூப்பரா தானே சுட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குரோசனுக்கு சந்தோஷமா இருக்கு. கீர்த்தி மிகு டெக்ஸ்குலர் கிட்ட இருந்து பாராட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுற. அப்படி அப்ப கார்சன் அவன் ஒண்ணுமில்ல, அவனை சும்மா குஷிப்படுத்திருக்காங்க அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ கருகுன வாட வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்ப பீரி வந்து சொல்றான், சோ அந்த செவிந்திரிகள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டாங்களாமா, திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உறுதிப்படுத்துற விதமா தான் கப்பலுடைய கேப்டனுமே சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம சதுப்பு நில பகுதி எப்படி போவோம்னு அவங்களுக்கு தெரியும், நிச்சயமா அவங்க அங்க காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்ட டெக்ஸ்குலர் வந்து அவங்களுடைய தாக்குதலை வந்து சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. உடனே அவருக்கு யோசனை வருது, சில பலகைகள் தேவையில்லாம கப்பல் ஏதோ ஒரு இடத்துல கூஞ்சி இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு, அதை வச்சு ஒரு வேலைத்தரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலுடைய மேல் தளத்துல இருக்கக்கூடிய அங்க சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலகைகளை வச்சு பாதுகாப்புக்கு வந்து பலப்படுத்துறாங்க. கொஞ்சம் ஒரு சுவர் மாதிரி அங்க அப்படியே எழுப்புறாங்க. உதவியா குரோசன் சில ஆட்களுமே ஹெல்ப் பண்ண நம்ம கார்சன் டெக்ஸும் அந்த பலகைகளை ஆணி வச்சு அடிச்சு அதை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடவே நம்ம கிட்வில்லரும் டைகர் ஜாக்குமே அந்த வேலையை பாக்குறாங்க. குரோசன் ரொம்ப பலசாலியா இருக்கனால ரொம்ப சாமர்த்தியமா அந்த பலகை எல்லாமே தூக்கிட்டு வர பார்க்க முடியுது. நைட்டு ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியும் அந்த வேலையை வந்து கச்சிதமா முடிச்சிடுறாங்க. வேலை கொஞ்சம் அதிகமானாலுமே எப்படியோ சூப்பரா அந்த வேலையை அவங்க முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆயிருது, ரொம்ப அமைதியா இருக்குது. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தரா வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த படகுக்கு கப்பலுக்கு வந்து காவலா வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய பயணிகளோ ஏதோ ஜாலியா வந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு ஆபத்து ஏதாவது வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ சாகச பயணம் போற மாதிரி இப்ப ஆகி போச்சு. இதெல்லாம் நம்மள வந்து செவிந்தர்கள் பழங்குடியின மக்கள் எல்லாம் தாக்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க பார்த்துட்டோம், ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சிருது. அந்த சமயத்துல உங்களுடைய கப்பல் வந்து அந்த சதுப்பு நில பகுதி அந்த இடத்துக்குமே வந்துருது. ஒரு புதிர் உலகம் மாதிரியான ஒரு இடம் அது. எக்கச்சக்கமான சின்ன சின்ன நீர்வாடைகள், புதிர் மண்டிய நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு தீவுகள், இந்த மாதிரி நிறைய ஒரு சிரமமான ஒரு பயணமா தான் இருக்க போகுது, அதை மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. சோ அதை எப்படி அவங்க தாண்ட போறாங்க அப்படிங்கறதா இங்க கேள்வியே. சோ அந்த சமயத்துல அவங்களுடைய படகு வந்து நின்றுச்சு. அந்த சமயத்துல டெக்ஸ் அதை கவனிக்கிறாரு. பேரி தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஏன் நின்றுச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த சதுப்பு நில பகுதிக்கு போறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறதுனால அங்கங்க மணல் திட்டுக்கள், பாறைகள் எல்லாம் அந்த தண்ணி கடியில வந்து இருக்கலாம். சோ அது மீது இது மோதிருச்சு அப்படின்னா பயணம் பண்றது முன்னாடி போறது அப்படிங்கிற ரொம்ப சிரமமான விஷயம். சோ அதை வந்து கணக்கெடுக்கிறதுக்கு அளக்கிறதுக்காகவே ஒரு படகுல வந்து ஆட்களை வந்து இறக்கி அந்த விஷயம் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய கப்பலை வந்து செலுத்திட்டே போறாங்க. கொஞ்சம் மெதுவா தான் போகுது. இது வந்து எதிரிகள் வந்து தாக்கறதுக்கு சௌகரியமா இருக்கும். இருந்தாலும் நம்ம வேற வழி கிடையாது, இப்படிதான் போய் ஆகணும், நம்ம ஜாக்கிரதையா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை பாக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் கோல்ட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நபரை வந்து காட்டுறாங்க. அவன் அந்த ஜாக்சனுடைய கூட்டாளிகள்ல ஒருத்தன் தான்.
அவன் தான் அந்த கப்பல் வந்து கரைக்கு வந்து சேரல அப்படின்னா அந்த தகவலை வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஒரு வதந்தி மாதிரி ஒரு பரவல் மாதிரி அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிருப்பான். பெல்ஸ்டார் வந்து இனிமே வந்து தலை தூக்காது, அது சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்கள் கிட்ட வந்து சொல்றதுக்கு சோ ஒரு பரவல் மாதிரி மக்களுக்கு மத்தியில அந்த விஷயத்த எல்லாமே சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே அங்க காத்துட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த பெல்ஸ்டார் வந்து நேரத்துக்கு வந்து சேரல அப்படிங்கிற செய்தி வந்து அவனுக்கு கிடைக்குது. அதுபடி என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க இருக்க ஒரு பாருக்குள்ள வந்து போறான். சோ அப்ப அங்க 2 பேர் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க, ஒரு டேபிள்ல வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த நபருமே அப்படியே போய் அங்க அப்படியே நானும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது தாராளமா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இவனை வந்து சரக்குமே வாங்கி கொடுக்கணும். அப்புறம் ஒரு மாதிரி பேசுறாங்க. சோ அவன் டம்ளர்ல அந்த சரக்கு எல்லாமே ஊத்திக்கிட்டே அப்படியே ஏதோ செய்தி காத்துவாக்கல வந்துச்சு, பெல்ஸ்டார் கப்பல் இன்னும் வந்து சேரலையாமா, என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி அப்படியே பேசிட்டு அப்படி பார்க்கும்போதுதான் தெரியுது அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் என்னுடைய கூட்டாளி தான் அப்படின்னு. சோ இந்த விஷயம் யாரும் ஜாக்சனை சம்மந்தப்படுத்தி பேசல அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமா இப்போ வரைக்கும் எந்த விஷயமும் ஜாக்சனை வந்து சம்மந்தப்படுத்தி பேசல, எல்லாமே நம்ம நினைச்சபடி நல்லாவே போகுது, இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறான். சோ அவனுமே அவங்களுடைய கூட்டாளி தான், இவங்க திட்டமிட்டபடி எல்லாமே நடக்குது அப்படிங்கறதுல அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ திரும்ப அங்க பெல்ஸ்டாரை காட்டுறாங்க. அங்க சின்ன படகுல வந்து அங்க ஏதாவது மணல் திட்டுகளோ இல்ல ஆழமான வேற ஏதாவது விஷயங்கள் ஆபத்தான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க பார்த்து சொல்றதுக்கு என்னங்க அந்த பின்னாடி வந்துட்டு இருக்க பெல்ஸ்டார் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாவே அந்த சாமி அவன் மெதுவா கப்பல் அப்படியே செலுத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான். நம்ம டெக்ஸ் கார்சன் கிட் இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம எதிரிகள் வந்து தாக்குறாங்களா வராங்களா என்ன ஏதுன்னு ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க தண்ணியில ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா தெரியுறத கவனிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு குச்சி இருக்குது, அது வந்து அங்க தாமரை பூக்கள் எல்லாமே இருக்குது, அதுக்கு மத்தியில வந்து இருக்குது. அது நீரோட்டத்தோட வேகத்துக்கு மாறா ரொம்ப வேகமா வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப வித்தியாசமா படுது. நம்ம டெக்ஸ்ட் கணிச்சது உண்மைதான். ஏன்னா தண்ணி கடையில அந்த ஊதுகுழலை பயன்படுத்தி மூச்சு விடுறதுக்கு எதுவா இருக்கும்ல, அதை பயன்படுத்தி அந்த செவிந்தியர்கள் பதுங்கி இருந்து தாக்கறதுக்கு வந்து அங்க ரெடியா இருக்கிறாங்க. நம்ம டெக்ஸுலர் அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அவருமே சுட்டுறாரு. அப்ப அந்த குச்சி அங்க உடையுது. உடனே தண்ணிக்குள்ள இருந்தவன் அப்படியே வெளியில வந்துடுறான். நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே ஊதுகுழல் மூலமா விஷ ஊசிகள் மாதிரி அப்படியே அங்க பாய்ச்சுறான். அது அந்த முன்னாடியே அந்த அளந்துட்டு போயிட்டு இருப்பாங்களா அந்த படகை சேர்ந்த ஒரு நபரை வந்து தாக்கி அவங்க அப்படியே முடங்கிற உடனே வந்து இறந்து போயிடுறான். அது கூட இருந்து பார்த்தா அந்த நபருக்கு அதிர்ச்சியா இருக்குது. அவன் வந்து தன்னுடைய சகா என்னன்னா அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே அவனையும் ஊதுகுழல்லாம் அந்த ஊசி மாதிரி செலுத்தி அவனுமே அந்த இடத்துலயே கொண்டாடுறாங்க. இங்கிருந்து ஒரு பையோட உயிரோட தப்பிக்க கூடாது. உன்னோட கண்ணில் படுறாங்களா இல்ல சூரிய வெளிச்சம் நீர்பரப்போட மேல பட்டு பிரதிபலிக்கிறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் அங்க பாரு, பதுங்கு நண்பா. ரைபிள் முனையில இருந்து கிளம்புற தீப்பொறிய பார்த்தேன். அந்த வில்லோ மரத்து நடையில் பதுங்கி கிடக்குறான். அம்மாடியா, ஒரு யுத்தமே நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. படகுல தற்காப்பு ஏற்பாடெல்லாம் செமத்தியா செஞ்சு வச்சிருக்கானுங்க. பின்வாங்க சொல்லி உத்தரவிடு ரெட்டான அர்த்தம் இல்லாம உன்னோட ஆட்களை பலி கொடுத்து வர நீ. பின்வாங்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. பின்வாங்கிறது தோல்வியோட அடையாளம்னு நினைச்சுக்காத. இன்னொரு வாகான சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்போம். அந்த வாகான சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும்னு நமக்கு தெரியாதே. நிச்சயமா கிடைக்கும். இந்த சதுப்பு பிரம்மாண்டமானது, ஏகமான ஆபத்துகள் நிறைஞ்சது. பொறுமையா விவேகமா நம்ம காத்துனா நிச்சயமா பலன் இல்லாம போகாது. ஓடிட்டாங்களா? இங்க தொடர்ந்து மோதாவது மரண தேவனுக்கு விருந்து படைப்பதற்கு சமானம் அப்படிங்கறத புரியாத முட்டாள்கள் அவர்கள். ஒட்டுமொத்தமா எல்லாருமே போயிடுவானுங்கன்னு நினைக்கிறியா? உறுதியா சொல்ல தெரியல, நம்ம கிட்ட மண்ணை கவறது இது 2வது தடவை. ஆனாலும் இந்த படகு அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மேல இருக்க ஆசை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவங்க நம்மளை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு போக மாட்டானுங்க. சோ இப்படி அந்த செவிந்திரிகள் திரும்ப வந்திருந்தாலுமே இவங்க அதிரடியா தாக்கி அவங்கள வீழ்த்திடுறாங்க. சோ அவங்களுக்குமே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்பாட்டோட ஒரு பாதுகாப்போட இருக்கிறதுனால நம்மளால வந்து இப்போதைக்கு தாக்க முடியாது, பின்வாங்கி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு முடிவன்ட்டு அப்ப இருக்காங்கிறது போயிடுறாங்க. பட் அவங்க எப்படி திரும்பி வருவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட டெக்ஸ்டுலரும் அவருடைய குழுவினரும் அவங்க திரும்ப வந்தா பாத்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. சோ இதுக்கு மேலேயும் மாலுமிகளை அந்த படகுல அமைச்சு தண்ணிக்குள்ள ஏதாவது ஆபத்தோ மணல் திட்டுகளோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த செவிந்திரிகள் திரும்ப வந்து எப்ப வேணாலும் தாக்கலாம். அதனால அளவிடக்கூடிய அந்த கருவிகள் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்து பண்ண முடியும். அதுல ரிஸ்க் இருக்கதான் செய்து இருந்தாலும் உயிர்களை வந்து நம்மளால பலி கொடுக்க முடியாது, வேற வழியில் அப்படிங்கிற புரிஞ்சுட்டு அந்த ஆபத்தான பயணத்தை தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க.
ஸோ என்னதான் கவனமா மெதுவா இவங்க வந்து அந்த கப்பலை செலுத்திட்டு போனாலுமே ஒரு கடத்துக்கு மேல ஒரு பெரிய மணல் தட்டுல தலை தட்டி அப்படி நின்றுது. எவ்வளவோ ட்ரை பண்ற அப்படி நம்ம சாமி கப்பலை பின்வாங்கிக்குது, செலுத்த முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குற அப்படி. ஆனா நல்லா கப்பல் போய் சிக்கிக்குது, எதுவுமே பண்ண முடியல. ஸோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று வழியை தான் அவங்க வந்து அந்த யோசனையை தான் முன்மொழிகிறாங்க. அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திடீர்னு நம்ம பேரியை காட்டுறாங்க. அவரு ஒரு கயிறை வந்து அப்படியே தூக்கி போடுறாரு. அதை வந்து நம்ம குரோசன் வந்து பிடிக்கிறாரு. கூடவே சில மாலுமிகள் மத்த வேலையாட்கள் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கப்பலை கயிறு கட்டி அந்த மணல் தட்டுல இருந்து விடுவிக்க நினைக்கிறாங்க, இழுக்க நினைக்கிறாங்க. நம்ம கார்ஜனுக்கு அது கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலுமே குரோசன் ரொம்ப பலசாலி அப்படிங்கறனால கண்டிப்பா அவரால் சாதிக்க முடியும். மத்த ஆட்களுமே அதுக்கு உதவியா இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் இழுக்கிறத ஒத்தாலா வந்து குரோசன் வந்து இழுக்கிறாரு. அந்த அளவுக்கு பலசாலியா அவர் இருக்காரு. இதை நம்ம கிட்டும் டைகருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பல் வந்து நகர ஆரம்பிக்குது. ஆனா அதே சமயத்துல ஆபத்தும் நெருங்கி வந்துட்டு இருக்குது. அந்த செவிந்திகள் எல்லாமே சரியான சமயத்துக்கு காத்திருந்து திரும்ப தாக்க வராங்க. அந்த படகுல எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க நம்ம குரோசனும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாலுமிகளும் இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இழுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ வித்தியாசத்தை வந்து நம்ம டைகர் உணர்றாரு. அப்ப டைகர் வந்து கொஞ்ச நேரம் நம்ம குரோசன் அமைதியா இருக்க சொல்லி கிட்ட அப்படின்னு சொல்லும்போது கிட்டுமே அதை சொல்ல குரோசனுமே அதை புரிஞ்சுக்கிறாரு. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க யாரோ வராங்க, செவிந்திர்கள் வராங்க அப்படிங்கிறத டைகர் வந்து மோப்பம் பிடிச்சிடுறாரு. உடனே எல்லாம் கப்பலுக்கு திருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆட்களுமே வேக வேகமா அந்த கப்பலுக்குள்ள ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம டெக்ஸுமே கிட்டும் டைகரும் வேகமா நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே எச்சரிக்கிறாரு. ஆனா கிட்விலரும் நம்ம டைகர் சாக்கு உடனே அங்க இருந்து வரல. சோ வர எதிரிகளை முடிஞ்ச வரைக்கும் அங்க இருந்து தேக்கி நிறுத்த பாப்பா அப்படின்னு நினைக்காரு. அப்ப அங்க கயிறு இழுத்துட்டு இருப்பார்ல நம்ம குரோசன், அவருமே தன்னுடைய நண்பர்களுக்கு உதவி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க வந்து கிட்வில் கிட்ட இருந்து பிஸ்டல் வாங்கிட்டு அவருமே சுடுறதுக்காக ரெடியா இருக்காரு. சோ அதே மாதிரி அந்த செபிந்திர்கள் எதிரிகளுமே வந்துடுறாங்க. இவங்க இங்க இருந்தே சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள மீண்டும் ஒரு துப்பாக்கி சண்டை அங்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு நேர்மையா நேருக்கு நேரா மோதனமா பிரமாதம், எழுந்து வாடா பையா, செத்துப்போ வெள்ளை நாயே. உனக்கு முன்னாடி பரலோகம் போற உத்தேசம் எனக்கு இல்ல. ஒழுங்கல் குரோசன். சீக்கிரம் வாங்க வீரர்களே, வெள்ளையருடைய படகு நம்மளுடைய சுடும் வரம்புக்கு உள்ளதா இருக்குது. சீக்கிரம் வாங்க. புற்றீசல போல முளைச்சுக்கிட்டே இருக்கானுங்களே சைத்தான்கள். ஒரு குளியல் போட்டா தலைக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ண தண்ணிலாம் பசங்களா. பாரு, ஒற்றை கண்ணில் பட்டை அணிஞ்சிருக்கான் அந்த ஆசாமி வெள்ளையன். சிக்ஸிகர்களை வழிநடத்த ஜாக்சனால் அனுப்பப்பட்டது இவனாத்தான் இருக்கும். அட நாடா அடிப்பாயிலே, என் கூட உனக்கு என்னடா பங்காளி தகராறா? என்ன கூட்டத்துல இத்தனை ஆர்வம் ஏனா உனக்கு? எத்தனை வாங்கினாலும் புத்தி வராது உங்களுக்கு. இத இருக்கிறாங்க எங்களோட முயற்சிகள் எல்லாத்தையுமே துவம்சம் செஞ்ச வெள்ளை இறக்கர்கள். இந்த ரெட்டான் பழி தீர்க்காம விட மாட்டான். எக்ஸ் கார்சன், உங்களுக்கு பின்னால் ஆபத்து. சண்டால பாவி. நண்பா, ஹே. என் கையை பிடிச்சிட்டு மேலே ஏறு நண்பா. இதோ ஜீவ மரண போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கான நிஜ அர்த்தத்தை எனக்கு காமிச்சிட்டாயுமே. அவங்களுடைய தலைவனா இருக்கணும். எதை வச்சு சொல்ற? மிச்ச மீதி பயல்கள் எல்லாமே ஓடிட்டாங்க பாரு. இறந்தவங்களோட சடலங்களை இங்கே போட்டுட்டு போறதா ஆச்சரியமா இருக்குது. இந்த நிமிஷத்துல தாங்க தற்காத்து கொள்றதா ரொம்ப முக்கியம் நினைச்சிருப்பாங்க. சடலங்களை அப்புறமா மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த துப்பாக்கி சண்டை ஒரு முடிவுக்கு வந்துருது. இப்போ முழுசாவே அந்த செவிதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் வந்து கற்பிச்சுட்டாங்க. இனி அவங்கள திரும்பி வர போறது கிடையாது. அந்த தலைவர் ரெட்டான் அவனுமே இறந்து போயிட்டான். நல்ல வழியா குரோசன், கிட்விலர், டைகர் ஜாக் இவங்க 3 பேத்துக்குமே எதுவும் ஆகல. ஆனாலுமே ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்டு
அவங்கள வீழ்த்திருக்காங்க. ரொம்ப சுலபமான விஷயமெல்லாம் கிடையாது. அவங்களே மயிரிழையில தப்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். ஸோ ரொம்பவே ஒரு தொல்லையா தான் அந்த சிக்ஸிகர்கள், அந்த செவிந்தியர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த படகு வந்து மணல் திட்டுல மாட்டியிருக்கும். அதை கொஞ்சம் நஞ்சம் அதையுமே வெளியே எடுத்துட்டு இப்ப கப்பல் பயணம் வந்து அங்க தொடர ஆரம்பிச்சிருச்சு. எந்தவித பிரச்சனையும் இல்லாம அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நைட்டு அப்படியே வந்துருது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாட்கள்லயுமே எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசியா புரோவில் அப்படிங்கிற கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா எட்டி பிடிச்சிருது. அங்க ஒரு சின்ன துறைமுகம் மட்டும் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துருது. சோ அங்க இருந்த மக்கள் எல்லாமே ஆச்சரியமா பாக்குறாங்க. எப்படியோ பெல்ஸ்டார் கப்பல் திரும்ப வந்துருச்சுப்பா, 4 நாள் லேட் ஆனாலுமே எப்படியா வந்துச்சு அப்படின்னு அவங்களுமே ரொம்ப ஆச்சரியமா வந்து பாத்துட்டு இருக்காங்க. எப்படியோ வந்து சேர்ந்துச்சுல அது போது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அந்த சைடு அந்த இடங்களுக்கு அப்படியே பரவுது. சில கடைகள், பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படி இப்படி எல்லாமே பரவுது. சோ அப்ப அந்த ஜாக்சனுடைய ஆள் இருப்பான்ல, அவன் வந்து அப்பதான் வந்து ஜாக்சன் கிட்ட இந்த மாதிரி பெல்ஸ்டார் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திட்டத்தின்படி வீழ்த்திட்டாங்க போல இருக்கு நம்ம மக்கள். சோ அது கப்பல் வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்சனுக்கு தகவல் அனுப்பிட்டு அப்பதான் வந்து சேர்ந்திருப்பான். சோ கப்பல் திரும்பி வந்து அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பான். அவன் நினைக்கிறான், இப்பதான் நம்ம பாஸுக்கு தகவல் அனுப்பிட்டு வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. சோ நம்ம போட்ட திட்டம் பலிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சா பூதமாட்ட கப்பல் இப்படி திரும்பி வந்து நிக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வந்து அங்க கவலைப்படுறான். சோ என்னதான் நடந்திருக்கும், நம்ம ஆட்கள் எப்படி தோத்து போனாங்க, அந்த கப்பல் எப்படி இங்க வந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யூகிக்க ட்ரை பண்றான். அப்ப அந்த மக்கள் எல்லாமே அங்க பேசிக்கிறாங்க. சோ இந்த படகு வந்து தவறான வழி வந்து தேர்ந்தெடுத்துருச்சு. சோ அந்த இடதுபுறம் அந்த கிளை வழியா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் போச்சு, எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி யாராவது திட்டம் இது போட்டு ஏமாத்திக்கிது இப்படி பண்ணிருக்கலாம், யாராவது பம்பளை இது மாட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசும்பொழுது அது மூலமா அந்த ஜாக்சனுடைய ஆள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிறான். சோ நம்ம திட்டத்தின்படி முதல் பாதி வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுபடி அந்த கப்பல் வந்து அந்த இடதுபுறத்துல இருக்கக்கூடிய அந்த கிளை நதி வழியா போயிருக்குது. சோ ஆனா அதுக்கப்புறம் அந்த செவிந்திரிகள் வந்து தாக்குனாங்களா, என்னாச்சு ஏதாச்சு, அந்த விஷயம் தான் தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஆனா எப்படி அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலேயே திரும்ப போய்கிட்டு இருக்கிறான். சோ அப்படியே பார்க்குள்ள போறான். அங்க தன்னுடைய சகா ஒரு ஆள் வந்து இருக்கிறான். அவங்ககிட்ட அப்படியே யாரு என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி சாதாரணமா பேச்சு கொடுத்துட்டு, நீ அப்படியே சைலண்டா பேசுற, அப்படி நீ வெளியே போய் காத்துரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு இவனுமே வெளியில வந்து தன்னுடைய ஆள் கூட ஜாயின் பண்ணிக்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சோ விஷயத்தை கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா கேள்விப்பட்டேன், அந்த கப்பல் திரும்பி வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்படியாச்சும் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம பாஸ் வந்து தோலை உரிச்சிருவாரு, கண்டிப்பா வேலையை விட்டு நம்மளை நீக்கிடுவாரு, நம்ம தான் அந்த கப்பலை இலக்கை வந்து போய் சென்றடைகிறத வந்து நிறுத்தி ஆகணும், ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை வந்து வெளியே வச்சு தகர்த்தலாம், டைனமெட் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏதோ வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு மட்டும் புரியுது. சோ அந்த கிராமத்துல பெல்ஸ்டார் கப்பல் அப்புறம் அங்க வந்து நின்று இருக்கும். சோ அந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றி இருப்பாங்க. சோ இவங்க எட்மண்டன் அந்த துறைமுக பகுதிக்கு தான் போகணும், அதுதான் இவங்க போய் சேர வேண்டிய இலக்கு. இருந்தாலுமே இன்னும் அந்த ஜாக்சனால ஆபத்துகள் ஏதாவது வரலாம் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன போர்ட்லயே மக்கள் எல்லாத்தையுமே இறக்கி விட்டு வேற கப்பலுக்கு வந்து மாத்திடுறாங்க. இப்ப அந்த பெல்ஸ்டார் கப்பல்ல டெக்ஸு, அவருடைய நண்பர்கள் குரோஷன், பியரி, அந்த கப்பல் ஓட்டுற சாமி, இவங்க மட்டும் தான் இருக்க போறாங்க. சோ இவங்க தான் வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே பேஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பெல்ஸ்டார் அப்படிங்கிற அந்த கப்பலை வந்து சேஃபா அந்த எட்மண்டன் துறைமுக பகுதிக்குமே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையுமே இவங்களுக்கு இருக்கு. அதை வந்து சரியா செய்யணும்ல, அதனால சோ இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிருந்தாலும் அதை தாண்டி இந்த கப்பல் தாக்குறதுக்கு வேற ஏதாவது ஆபத்தான இலக்குகளோ அல்லது எதிரிகள் ஏதாவது சூழ்ச்சி பண்றதுக்கு வாகான இடம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது குரோஷன் வந்து அந்த இடத்த பத்தி தெரிஞ்சதுனால ஒரு விஷயத்த தெளிவா சொல்ற அப்படி. சோ இங்கிருந்து ஒரு 30 மைல் தொலைவில் சில்வர் ராக் அப்படிங்கிற ஒரு கணவாய் பகுதி இருக்குது. சோ சுத்திலுமே பாறைகள் தான் இருக்கும். சோ அங்க யாராவது வெடி வச்சு தகர்த்தாங்க அப்படின்னா அந்த பாறை எல்லாமே ஒரு சரிவை ஏற்படுத்தி கப்பலை வந்து மூழ்கடிக்க நினைக்கலாம். சோ ஒரு சூப்பரான ஒரு இடமாவும் இருக்கும். அந்த அப்படி ஒரு திட்டத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா எதிரிகள் அங்க இருந்து ஏதாவது சூழ்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ் வந்து யூகிச்சிடுறாரு. சோ அந்த விஷயத்த வந்து முன்கூட்டியே தடுக்கணும் அல்லது நடக்க விடாம பண்ணணும் அப்படிங்கறக்காக கிட்டுக்கும் டைகருக்கும் உத்தரவு வந்து போடுறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடி குதிரைகள் வந்து போயிருங்க, அந்த சில்வர் ராக் அந்த இடத்துக்கு போயிருங்க, சப்போஸ் எதிரிகள் ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை அங்கேயே தடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னே இவங்களுமே அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து கப்பல் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல முன்னாடியே குதிரையில வேகமா நம்ம கிட்டும் டைகருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க எட்மண்டன் அந்த துறைமுக பகுதியில அந்த குளோரியா ஃபால்பர்ட்டா அந்த ஜாக்சனுடைய அந்த படகு இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பல். சோ உள்ள நம்ம ஜாக்சனும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பட்லர் மாதிரியான ஒரு ஆளையுமே காட்டுறாங்க. அந்த விஷயம் அவருக்குமே தெரிஞ்சிச்சு, பெல்ஸ்டார் எப்படியோ தப்பிச்சு சேஃபா வந்துருச்சு அப்படிங்கிறது. எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட இருந்த அந்த உதவியால் அவன் வந்து கேட்கறான், பாஸ் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்சனுமே அப்படியே சொல்றாரு, நம்மளுடைய திருத்தத்தின் முதல் பாதி எப்படியோ ஜெயிச்சிட்டோம், ஆனா அடுத்த பாதி என்னாச்சு அப்படின்னு தெரியல. சோ எப்படியோ நம்ம ஆட்கள் வந்து சாதிக்கல. சோ இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சோ அங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தினா அந்த டிராவிஸ் அவனுடைய ஆட்கள் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. ஒருவேளை கைதிய இதுக்கு அந்த கப்பல் இருந்தாங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. சப்போஸ் டிராவிஸ்க்கு இது நான் தான் காரணம்னு வாக்குமூலங்கிது சொல்லிட்டா அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நம்ம தப்பிச்சு போறதுக்கு முன்கூட்டியே சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் வந்து அந்த நபர்கிட்ட பேசிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் பெல்ஸ்டார் கப்பலை காட்டுறாங்க. டெக்ஸோலரும் அவருடைய நண்பர்கள், அதாவது குரோஷன், அந்த பியரி, இவங்க எல்லாமே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சில்வர் ராக் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் சேரல. பட் அது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாம அமைதியா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு, சுமூகமா போயிட்டு இருக்கு. இந்த நிலை இப்படியே நீடிச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்சி வந்து நினைக்கிறாரு. உடனே அடுத்து சில்வர் ராக்கையுமே காட்டுறாங்க. அங்க எதிரிகள் திட்டம் திட்டினபடியே அங்க அந்த பாறைக்கு இங்கு இடத்துல வந்து வெடிமருந்தை பொறுத்திருக்கான அந்த வேலை எல்லாமே பாக்குறாங்க.
அந்த பாறையில வாகான இடத்துல வந்து வெடி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. ஒருத்தன் கையில கட்டி கீழே இறங்கி அந்த பாறையை கொஞ்சம் உடச்சு விட்டு கொஞ்சம் வெடி மருந்து வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் நம்ம டைகரும் கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேகமா குதிரையில வந்துட்டு இருக்காங்க. படகுக்கு முன்னாடி நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கிட் கேட்கும்போது கண்டிப்பா நம்ம வேகமா குதிரையில போயிடலாம். சோ நம்ம போய் அங்க என்ன பிரச்சனை ஏது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைகருமே சொல்லி வேகமா அவங்களுமே முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த பாறை மேட்ல கிட்டத்தட்ட அவங்களுடைய வேலையுமே முடிஞ்சிருது. அங்க அந்த டைனமைட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இருக்குது. ஒரு 4-5 வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அப்படியே கட்டி அதை அப்படியே கீழே இறக்குறாங்க கயிறு கட்டி. ஆல்ரெடி அங்க ஒருத்தர் இருப்பான். சோ அவன் தான் அங்க வேலை பார்த்திருப்பான். அவங்ககிட்ட அந்த வெடி மருந்தை சேஃபா கொடுத்து அதை அந்த இடத்துல கரெக்டாக வச்சிடுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு திரியுமே நீளமா விட்டுறாங்க. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து அதை பத்த வச்சு வெடிக்க வச்சு அந்த கப்பல் வரும் பொழுது ஒரு பெரிய பாறைச்சரிவை ஏற்படுத்தி அந்த பெல்ஸ்டாரோடைய கப்பலோடைய நிலைமையை ஒட்டுமொத்தமா முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குமே வந்துடுறாங்க. சோ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நம்ம கிட்வில்லரும் டைகர் ஜாக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்தோடனே பைனாக்குலர் மூலமா அங்க இருந்து பாக்குறாங்க. அங்க சில ஆட்கள் ஏதோ வேலைத்தனங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் நல்லா கவனிக்கிறாங்க. அங்க ஏதோ நீளமா கைராட்ட ஏதோ தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது திரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ பாறைக்கு அடியில வெடி மருந்துகளை பொருத்திருக்காங்க அப்படிங்கறத டைகருமே புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேகமா குதிரையில ஏறி கிட்வில்லரும் டைகர் ஜாக்கும் அங்க போய்கிட்டு இருக்காங்க. சோ அங்க எதிரிகளோ அந்த வெடிமரத்தை எல்லாமே பொருத்திட்டு பெல்ஸ்டார் கப்பல் வர வரைக்கும் காத்திருக்கிறாங்க. பைனாக்குலர் மூலமா பாக்குறாங்க. கிட்டத்தட்ட கப்பலுமே அங்க வந்து சேர்ந்துருது. அப்ப படகுல இருந்து நம்ம டெக்ஸ்டர் கார்ஜனும் அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாறையோட உச்சி அப்படியே பாக்குறாங்க. பைனாக்குலர் மூலமா பாக்குறாங்க அங்க ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு. அங்க நினைச்சபடியே ஒரு 3 பேர் அந்நியர்கள் இருக்கிறத பாக்குறாங்க. சோ ஏதோ சரியா படலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா கவனிக்கிறாங்க. சோ அந்த பாறையோட இருக்குல வெடிமருந்துகளை பொருத்தி இருக்காங்க, டைனமெட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுட்டு அந்த முயற்சியை தடுக்கணும் அப்படின்னு டெக்ஸ்டர் அங்க இருந்து சொல்றாரு. அப்ப கொஞ்சம் கூட அதை வந்து அவங்க எதிர்பார்க்கல. என்னடா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து விலகி வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருக்க நம்ம டெக்ஸி கார்ஜனி இவங்க அங்க இருந்து மேல இருந்து அப்படியே சொல்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல கிட்வில்லர் டைகர் ஜாக்கு வந்து பின்னாடி இருந்து சுட இப்ப அந்த ஆட்கள் அங்க மாட்டிக்கிட்டாங்க. 2 பக்கத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டதுனால அவங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல. சோ மேல ஏதோ வேற யாரோ சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட டெக்ஸ் கார்ஜன் அது கண்டிப்பா நம்மளுடைய ஆட்களா தான் இருக்கு. நம்ம கிட்வில்லர் டைகர் தான் வந்திருப்பாங்க. சரியான சமயத்துல அவங்களும் ஆஜராயிட்டாங்க. இனி நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத அவங்களுமே உணர்றாங்க. சோ ஒரு துப்பாக்கி சண்டை அங்க நடக்குது. அங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்படுறான். அப்ப 2 பேர் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவனுமே நம்ம டைகர் சுட்டு வீழ்த்தி இப்ப அந்த சிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நபருமே அங்க கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில இருக்கான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இறந்தும் போயிட்டான். சோ அங்க மிச்சம் மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா, சோ இதுக்கு மேல படகு வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, இப்பவே திரி பத்த வச்சிடும், அவனது ஆகட்டும் அப்படின்ட்டு திரியுமே பத்த வச்சிடறான். கரெக்டா அந்த நேரத்துல நம்ம டைகர் கிட்டுமே பக்கத்துல வந்திருப்பாங்க. அந்த பாறைக்கு மறைவுல பதுங்கி சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அவன் வெளியில வர்றான். சுடாதீங்க, சரணடைஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஆல்ரெடி அந்த வேலை பண்ணிட்டான். அந்த திரியா பத்த வச்சுட்டான். உடனே என்ன பண்றான் அப்படின்னா, இங்க இருந்து ஓடுங்க, இந்த இடமே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போதுதான் சோ அவன் திரிய பத்த வச்சுட்டான். நம்மளுமே இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு கிட்ட டைகர் வேகமா அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த திரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த டைனமைட்டையுமே அங்க நெருங்கிருது. பெரிய ஒரு வெடிச்சு கேக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட பாறையே அப்படியே வெடிச்சு சரிஞ்சு கீழே வந்து எழுது. நல்ல வேலையா வந்து பாத்தீங்கன்னா பெல்ஸ்டார் படகு அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எப்படியே கிராஸ் பண்ணிருப்பாங்க. அதனால பாறை சரிவுல இருந்து எப்படியே தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி அந்த திரி அவங்க பத்த வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது லேட் ஆச்சு, அந்த துப்பாக்கி சண்டையில சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல எப்படியே படகு வேகமா வந்திருக்கும். இவங்க அந்த படகு இன்னும் வந்து சேரல அல்லது முன்னாடி இது போயிருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு குத்துமதிப்பா தான் அவன் திரிய பார்த்து வச்சுட்டு போயிருப்பான். பட் நமக்கு லக்கு இருந்தா அந்த படகு மேல பாறை சரிவு ஏற்படும் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா மயிரிழையில அந்த பெல்ஸ்டார் படகு அங்க தப்பிச்சிருது. சோ கார்ஜன்மே சொல்ற அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி அவங்க பத்த வச்சிருந்தாங்கன்னா நம்ம கதையை அதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் மேல நம்மளுடைய கிட்வில்லரோ டைகர் ஜாக்குடைய நம்ம ஆளுங்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் கவலைப்படுறாரு. அப்ப மேல நம்ம கிட்டையும் டைகருமே காட்டுறாங்க. அவங்க எப்படியே தப்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணு அவள அவங்க கூட இருந்த அந்த எதிரியோடைய ஆள் அவனுமே உயிரோட தான் இருக்கான். சோ அங்க கிட்டு டைகரும் நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம் அப்படிங்கறது தெரியப்பட்டிருக்காங்க அங்க மேல இருந்து சொல்றாங்க. அதை கவனிச்ச குரோஷன் அந்த பியரி டெக்ஸ் கார்ஜன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம ஆளுங்க தப்பிச்சிட்டாங்கப்பா, அது போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நிம்மதி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் கிட்வில்லர் டைகருமே குதிரையில வந்து அந்த பெல்ஸ்டார் படகுமே வந்துடுறாங்க. கூட அந்த இன்னொருத்தர் இருப்பான், அவன் சரணடைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனையுமே கைதியா புடிச்சிட்டு வந்து அங்க டெக்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவனுமே எல்லாம் உண்மையிலே ஒத்துக்கிட்டான். சோ அதனால சட்டத்தின் முன் நிறுத்துறதுக்கு அவனை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்க போறாங்க. ஏற்கனவே அங்க கப்பல்ல வந்து அந்த டிராவிஸும் அவனுடைய ஆட்களுமே அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட ஒண்ணா இவனுமே அடைச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க அடைச்சு வச்சிடறாங்க. சோ சாட்சி சொல்றதுக்கு இவங்க கிட்ட இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எப்படி அந்த ஜாக்சனை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையும் இல்லாம அந்த பெல்ஸ்டார் கப்பல் அந்த எட்மண்டன் அந்த துறைமுக பகுதியுமே வந்து அடைஞ்சிருது. சோ வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த ஜாக்சனுடைய ஆள் இன்னொருத்தர் பாம்போல இருக்கு. அவன் பைனாக்குலர் மூலமா பார்த்து கப்பல் வரதை உறுதிப்படுத்திக்கிட்டோன்னே இந்த விஷயத்த நம்ம பாஸ் கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எச்சரிக்கைக்காக ஓடுறான். அப்படி ஓடும் பொழுது திரும்பி ஒரு முறை பாக்குறான். அப்ப அந்த டிராவிஸும் அவனுடைய ஆட்களுமே அங்க கைதிகளா வரதை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறான். சோ இவங்க எல்லாமே நம்ம பாஸுக்கு சாட்சி சொல்லிடுவாங்க, அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. சோ குறிப்பா டிராவிஸை வந்து சுட்டுக் கொள்ளணும் அப்படின்னு அங்க இருந்தே சொல்றான். அது டிராவிஸ் ஒரு மாதிரி தாக்கிடுது.
ஆனா சாகுல கையில தான் ஒரு மாதிரி குண்டு பட்டு போயிருதுன்னு வைங்களே. சோ எவனோ ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு டெக்ஸும் அவனுடைய நண்பர்களுமே அங்க அந்த சுட்டவனை துரத்திட்டு அப்படியே அங்க இருந்து ஓடுறாங்க அவனை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு. சுட்டவனா நம்ம டைகர் அப்படியே பாத்துறாரு, உடனே அவனை பிடிக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு டைகர் ஓடுறாரு. டெக்ஸ் அவருடைய நண்பர்களுமே போறாங்க. பேரியை மட்டும் அந்த கைதிகளை பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த நபர் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆள் எங்க ஓடுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஜாக்சனுடைய ஆள் தானே, அதனால ஜாக்சனுடைய படகுல தான் ஏறான். இதை பார்த்த கிட்வில் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறா. அப்படி சோ இவங்களுமே விடாம வந்து அந்த படகுல ஏறி பின்தொடர்ந்து போறாங்க. அப்ப முன்னாடி ஓடிட்டு இருந்த அவன் வந்து அங்க சில மாலுமிகள் அவங்க எல்லாமே வேலை பார்த்துட்டு இருவாங்க. ஆளுங்களா பார்க்க அப்படியே கெங்கர்கள் மாதிரி அப்படியே குண்டர்களாட்டு இருக்கிறானுங்க. அவங்க கிட்ட உதவி கேட்டு என்ன சில பேர் துரத்திட்டு வராங்க, நீங்க அவங்கள சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை சாக்கா வச்சுட்டு அவன் அங்கிருந்து ஓடி தப்பிச்சிடறான். சரி, நம்ம ஆளுக்கு நம்ம கப்பலை வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆளுக்கே பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களை எதிர்க்கிறதுக்கு இந்த ஆட்கள் வந்து ரெடியா இருக்கிறாங்க. டெக்ஸ் அவருடைய நண்பர்களை வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரா அவனுங்க இவங்களை ஈஸியா அடிச்சுட்டு அந்த நபரை பிடிக்க முடியாது போல இருக்கே, ஆள் பார்க்க ஒவ்வொருத்தனும் கடாமாடு ஜெயிச்சு இருக்கான், எப்பறம் அவங்களை வீழ்த்த போறான் அப்படிங்கிற மாதிரி கார்சனுமே கொஞ்சம் கவலைப்படுறாரு. சரி இருந்தாலும் பாத்துக்கலாம், எல்லாத்தையுமே அடிச்சு வீழ்த்திட்டு அவனையும் பிடிச்சிடலாம் ஜாக்சனையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க முன்னாடி சண்டை போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. தெய்வமே, இருக்கிறதுலே செம்ம மொக்கையான பீஸை எனக்கு தந்துட்டீங்களே பாவிகளா, இவனுடைய ஆத்தா சிமெண்ட் பாலை மட்டுமே தந்து இவனை வளர்த்துருப்பா போல இருக்குதே. சரி, வலது முஷ்டி அப்புறமா பழுது பாத்துக்கலாம், இப்ப இடது முஷ்டிக்கு கொஞ்சம் வேலை தருவோம், கொஞ்சம் முட்டிங்களுக்குமே தருவோமே. ஒரு குளியல் போர்டு நண்பா. சரி, மனசை மாத்திக்கிட்டேன், கத்திக்க வேண்டாம், கையிலேயே சண்டை போடுவோம். ஆஹா, இது பேச்சு. உன்னுடைய நாத்தம் சைக்கிள், அதனால நீயுமே குளியல் போடு. சமாளிச்சிருயா பெருசு. ஏய் தடி பயிர்களுக்கு முன்னாடி என் மானத்தை வாங்காதே. சரி, வெளியில் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கூடிய அந்த சத்தம் வந்து உள்ள உட்கார்ந்து இருந்த ஜாக்சனுக்குமே கேட்டுருது. உடனே டெக்ஸுலர் குழுவினர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த அந்த ஆசாமி ஒரு மாதிரி ஜாக்சனுமே எச்சரிக்கிறான். பெல் ஸ்டார் துறைமுகம் வந்துருச்சு, டிராவிஸும் அவங்க கூட தான் இருக்கான், கண்டிப்பா உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லதான் போறான். நான் முடிஞ்ச வரைக்கும் அவனை சுட்டு கொலை பார்த்தேன், பட் என்னால முடியல. அதாவது அவங்க உறுதியா செத்துட்டானா இல்லையான்னு தெரியல, பட் அவங்க இங்க வந்துட்டாங்க, உங்களே பிடிக்க போறாங்க, நீங்க உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்பாடுகள் எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. ஒரு படகுமே அவங்களுக்கு ரெடியா இருக்குது. அந்த ஜாக்சனுக்கு சொந்தமான பணம், சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெளியில டெக்ஸ் கார்சன் இவங்க எல்லாமே இனிமே சண்டை போட்டுட்டா இருப்பாங்க. இருந்தாலுமே சண்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த ஜாக்சனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இப்ப எல்லாருமே போறாங்க. குறிப்பா முன்னாடி நம்ம டெக்ஸ் கார்சன் மட்டும் முன்னாடி போறாங்க. ஜாக்சனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஜாக்சன் வந்து ஒரு படகுல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போறதை பாக்குறாங்க. உடனே எப்படியாவது பிடிக்கணும்னு வேகமா வராங்க. பட் அதுக்குள்ள படகு வந்து கிளம்பி போயிருச்சு. அப்ப இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி கார்சன் வந்து கவலைப்பட, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்கள இங்க இருந்தே சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது சுட்டு கொல்ல போய அப்படிங்கிற மாதிரி கார்சன் அதிர்ச்சியா கேட்கிறாரு. சுட்டெல்லாம் கொல்ல போறதுல அந்த படகு ஓட்ட போட்டு சலடையாக்கிடுவோம், அந்த தண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அது மிதக்காது இல்ல, எப்படி அவன் தண்ணிக்குள்ள விழுந்துறான், அப்ப நம்ம வந்து அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே துப்பாக்கிகள் எடுத்து டெக்ஸு கார்சன் வேகமா சொல்றாங்க. அந்த படகு வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சிடுறாங்க. தண்ணி எல்லாமே உள்ள போக ஆரம்பிச்சது. கரெக்டா அந்த நேரத்துல தான் குரோசன், டைகர், அப்புறம் நம்ம கிட்வில் இவங்களுமே வந்துடுறாங்க. ஏடா சத்தம் கேட்குது, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுமே அங்க வந்து நிலவரத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாக்சனுக்கு உதவியா இருப்பானே அந்த நபர், அவன் தான் அங்க இருந்து ஓடியும் வந்திருப்பான் அந்த டிராவிஸை சுட்டுட்டு. சோ அவன் அங்க படகுல இருந்தே நம்ம டெக்ஸி கார்சனையும் குறி வச்சு சொல்றான். அவனே முடிஞ்ச வரைக்கும் சாமர்த்தியமா குறி வச்சுதான் சொல்றான், திறமையாவே சொல்றான். பட் இருந்தாலுமே டெக்ஸுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனையுமே சுட்டி வெளுத்தி கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த படகு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சவடையா இருக்கும், குண்டுகள் தொலைச்சதுனால தண்ணி எல்லாமே உள்ள போய் அந்த படகே மூழ்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஜாக்சனுமே மாட்டிக்கிட்டான். இனி அவனால தப்பிக்க முடியாது, அவனுக்கு வேற நீச்சல் தெரியாது, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படி மாதிரி அவன் அங்க இருந்தே அலறான். உடனே டைகர் கிட்டு நீந்தி போய் வந்து பாத்தீங்கன்னா அவனையுமே கரை சேர்க்கிறாங்க. இப்ப ஜாக்சன் வசமா அங்க மாட்டிக்கிட்டான். சோ அன்னைக்கு சாயந்தரம் பியரி, அப்புறம் டெக்ஸுல அவருடைய நண்பர்கள் குரோசன் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. உனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல பியரி, உனக்கு தொந்தரவா இருந்தா அந்த ஜாக்சனுமே மாட்டியாச்சு, அவனை பிடிச்சி கொடுத்தாச்சு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இனிமே மக்கள் வந்து பெல் ஸ்டார் உன்னுடைய கப்பல தான் ரொம்ப உயரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம நீ குறைஞ்ச கட்டணத்துல வேற நீ வந்து எல்லாத்துக்குமே இந்த பயணத்தை வழங்கிக்கிட்டு இருக்க. உண்மையுமே நல்லா வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சேவையை செஞ்சுட்டு இருக்க. கண்டிப்பா மக்கள் ஒன்னு தான் விரும்புவாங்க. ஏற்கனவே மக்கள் வந்து உன்னை பிடிச்சிருந்தது. இனி எந்த பிரச்சனையும் இல்லாம நீ உன்னுடைய தொழில, உன்னுடைய கம்பெனி வந்து சிறப்பா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்குமே ரெடி ஆயிடுறாங்க. குதிரைகள் எடுத்துட்டு டெக்ஸ்ல அவருடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஊருக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குரோசனுமே அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. கூடவே நம்ம பேரையுமே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரெயினை பிடிச்சி அவங்க ஊருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்சன் வந்து கொஞ்சம் கடுப்பா பேசுறாரு. திரும்பவும் ட்ரெயின் பயணமா, ஏன்னா அவருக்கு தான் ட்ரெயின் பயணம்னாலே ஒத்துக்காரு, அதனால அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காரு. நம்ம கிட்வில் எல்லாருமே சிரிக்கிறாரு. எவ்வளவுப்படாத சீக்கிரம் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்லுமே சொல்ல, அவங்க அடுத்த கட்ட சாகசத்தை நோக்கி எங்க போறாங்களோ என்ன பண்றாங்களோ யாருக்கு தெரியும். இதோட இந்த சாகசம் முடிவுக்கு வருது. இந்த கதையுமே இங்க முடியுது. ஒரு சூப்பரான ஒரு டிராவல்லே இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாதிரியான டெம்ப்ளேட் உள்ள கதைகளை நிறைய நம்ம படங்கள்லயே பார்த்துருப்போம். பட் அதை டெக்ஸ்டுலர் பாணியில பார்க்கும்பொழுது கூடுதலான சுவாரஸ்யம் கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செவிந்திரிகள் வந்து அட்டாக் பண்றது, அதை வந்து இவங்க எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை சுவாரஸ்யமா கொண்டு போக ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க லைக் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலயோ ஒரு கதையிலயோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.